ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மனமகிழ்ச்சியான இந்த நல்ல இரவு நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த அருமையான வருடாந்திர கன்வென்ஷன் கூடுகையில் முதலாவது நாள் இரவு நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளில் நாம் மறுபடியும் மீண்டும் ஆண்டவருடைய தாமதித்ததினாலும் ஆண்டவர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்ததினாலும் ஆண்டவருடைய பாதத்தில் மறுபடியும் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல வாய்ப்பை அவர் ஏற்படுத்தினார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த ஆண்டில் மறுபடியும் நம்மை கூட்டி சேர்த்ததற்காக தேங்க்யூ. எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. மறுபடியும் என்னை அழைத்து பயன்படுத்துகிற அருமையான உங்கள் திருச்சபையின் அன்பு போதகர் அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அன்பானவர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. உங்கள் ஊழியங்களிலே கடந்த ஆண்டுகளை விட வளர்ச்சியை பார்க்க முடிகிறது, முன்னேற்றங்களையும் வித்தியாசத்தையும் பார்க்க முடிகிறது. வருகிற நாட்களில் இன்னும் அதிகமான வளர்ச்சியும் ஆவிக்குரிய பிரகாசத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு தருவாராக என்று சொல்லி நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு அருமையான இந்த கூடுகையின் முதல் நாள் என்று நினைக்கிறேன் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கப் போகிறீங்க. இக்காலங்களில் தேவனால் பயன்படுத்தப்படுகிற உன்னதமான தெய்வ மனிதர்களை உங்கள் நடுவிலே கர்த்தர் அனுப்பும்படி வரப்போகிறார்கள். அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். முன்னோடியாய் நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான ஆமென் முதல் நாள் இரவிலே நம்மை ஒன்று உய்த்து ஆராய்ந்து இந்த மீதம் இருக்கின்ற நாட்களை மிக கவனமாய் கையாளுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்கள் இந்த 7 நாட்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன், உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். ஆமீன். சில ஊழியர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள், அவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு கணம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அழகானதும் ஆச்சரியமானதும் நீர் கிருபையாய் எங்களுக்கு கொடுத்ததுமாயிருக்கிற இந்த நல்ல இரவு நேரத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான பாஸ்டர் அவருடைய குடும்பம் தரிசனமுள்ள விசுவாச பிள்ளைகளை கொண்டு இந்த தேசத்தில் ஆண்டவர் நடப்பித்து வருகிற நல்ல கிருபைகளை நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், ஏதோ புதியவைகளை நான் உனக்காக செய்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் நீ. இன்றைக்கு அருமையான இந்த இரவு நேரத்திலும் உம்முடைய திவ்ய வார்த்தைகளை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவர் என் பலன் என்று சொல்லுகிற நிலையில் உமது பிள்ளைகளை தெய்வ கிருபையில் இன்னும் உருவாக்கி ஆசீர்வதிக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். எங்கள் மாம்சம் பலகீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. எங்கள் ஒவ்வொருவருடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவில் காத்துக்கொள்ள ஆண்டவருடைய உன்னத வழிநடத்துதலை கர்த்தர் எங்களுக்கு தந்து கிருபையாய் எங்களை வழிநடத்த ஜெபிக்கிறேன். இந்த தேசத்திலே போராடுகிற எந்த வல்லமைகளும் இந்த கூடுகைகளுக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு அவைகளை சபித்து ஜெயமெடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த முதல் நாளிலே தேவபலன் என்று சொல்லுகிற தலைப்பில்
உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படி நான் ஆசைப்படுகிறேன். உண்மையிலேயே ஆண்டவருடைய பலனை விரும்புகிற ஜனம், ஆண்டவர் எனக்கு பலனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். உங்களையும் அப்படியே நான் பார்க்கிறேன். கர்த்தர் வருகிற நாட்களில் உங்களுக்கு பலனாக இருந்து உங்களை நடத்தட்டும் என்று ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். அநேக நேரங்களில் ஆண்டவருடைய பலனை குறித்து நாம் படிக்கிறோம், தேவனுடைய பலனை குறித்து கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய பலன் எத்தகையது என்பதை குறித்தெல்லாம் வாசிக்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம், ஜெபிக்கிறோம், சில நேரங்களில் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அநேகருடைய வாழ்வில் தேவனுடைய பலன் எனக்கு ஏன் தேவை என்பதை அநேகர் உணர்ந்து கொள்வதில்லை. என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுகிற பலரும், ஏன் நீங்கள் தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் சரியான உத்தரம் இல்லாத பலரும் ஆவிக்குரிய உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் ஒரு நாள் ஒரு அருமையான சகோதரனை சந்தித்தேன். அவரை பார்த்து நான் கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா? ஆமாம். ஞானஸ்நானம் எடுத்து விட்டீங்களா? ஆமாம். ஏன் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவரிடத்தில் உத்தரவு இல்லை. அவர் சொன்ன ஒரு காரியம் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தியது. நான் ஒரு மனிதனுக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தேன். அந்த மனிதன் பல வருடங்களாக எனக்கு திருப்பி கொடுக்கவில்லை. அதை எப்படி வாங்கலாம் என்று பல முயற்சிகளை எடுத்த பொழுது ஒரு நண்பர் என்னை பார்த்து சொன்னார், நீ என் ஆலயத்திற்கு வா, கொடுத்த பணம் கிடைக்க எங்கள் போதகர் ஜெபம் பண்ணுவார் என்று. நான் ஆலயத்திற்கு வந்தேன். எங்கள் போதகரிடம் நான் கேட்டேன், பாஸ்டர் எனக்கு அந்த பணம் கிடைத்தே ஆக வேண்டும். உடனே அவர் சொன்னார், சரி நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் சீக்கிரமாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுவிட வேண்டும். உடனே என்னை அடுத்த வாரத்திலேயே நான் ஞானஸ்நானத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். அவரும் அடுத்த வாரத்திலே எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்து விட்டார். ஆனால் 3 மாதங்கள் ஆகியும் நான் கொடுத்த பணம் கிடைக்கவில்லை. இப்பொழுது செய்தியை நான் யூடியூபில் உங்களுடைய செய்தியை நான் கேட்டேன். உங்களுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன், இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார், ஒருவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஏன் எடுத்தேன் என்றும் எடுத்தவருக்கும், ஏன் கொடுத்தேன் என்றும் கொடுத்தவருக்கும் தெரியவில்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய பலனை குறித்து அநேகர் கற்றுக்கொள்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பலனை குறித்து சரியான ஒரு வெளிப்பாடு இல்லாத அநேகர் இருக்கிறபடியினால் இந்த கடைசி காலங்களில் நாம் மிக தெளிவாக பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பாக்கியம், மிக தெளிவாய் வசனத்தை பகுத்து போதிக்கிற ஒரு போதகர் உங்களுக்கு கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த சபையில் நீங்கள் ஆராதிப்பதில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குமானால் உங்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இன்னும் சற்று மகிழ்ச்சி இருக்குமானால் இன்னும் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். தொடர்ந்து இந்த சபையில் இருக்க நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் வருகை மட்டும் உங்களுக்கு துணை நிற்பாராக. தேவனுடைய பலன் 2 வகைப்படும். எழுதிக் கொள்ளுங்கள். தேவ அமீன் பலன், தேவ பலன். செய்தியின் தலைப்பு அனை லைட் ட்ரிபிள் வைனை லைட் ட்ரிபிள் தலைப்பு தேவ பலன். தேவ லைட் போதும். தேங்க்யூ. தேவனுடைய பலன் 2 வகைப்படும். தேவ பலன் லைவ் போகுதா இல்லை ரெக்கார்டிங்கா? லைவ் போகுது. ஆமென். தேங்க்யூ. ஒரு வார்த்தை எப்பவுமே கேட்குறாங்கன்னா கேட்காட்டாலும் சொல்லிடணும். ஆமாம், நம்ம வாயெல்லாம் ஒரு மாதிரி இல்லை. கிருபை உண்டாகட்டும். தேவனுடைய பலன் என்று சொல்லும் பொழுது 2 வகைப்படும். தேவனுடைய பலனை 2 வகையாக பிரிக்கலாம். 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கொடுக்கப்படுகிற பலன். எழுதுங்கள். ஒன்று என்ன?
கொடுக்கப்படுகிற பலன். சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தை படிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, ஆமென், அவர்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. கொடுப்பதில் நம்முடைய ஆண்டவரை போல சிறந்தவர் எவரும் இல்லை. கொடுப்பதில் நமது ஆண்டவரை போல ஆமீன் ஒருவரும் இல்லை. கர்த்தர் கொடுக்கிறவர், பிசாசு எடுக்கிறவர். கர்த்தர் கொடுக்கிறவர், சாத்தான் எடுக்கிறவன். இயேசு சொன்னார், ஆமீன், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரார். நானோ ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவர் கொடுப்பதற்கு மிகவும் ஆவலாயிருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. என்னென்ன கொடுக்கிறார்? ஜீவனை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார், நல்ல வாழ்க்கை துணையை கொடுக்கிறார், வேலை கொடுக்கிறார், ஆயுசு நாட்களை கொடுக்கிறார், குடியிருப்பு கொடுக்கிறார், நிறைய கொடுக்கிறார். கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த வசனத்திலே தேவன் கொடுக்கிற 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, அவர் பலன் கொடுப்பார். சொல்லுங்க இந்த வார்த்தையை. ரெண்டாவது, என்ன கொடுக்கிறார்? அவர் சமாதானம் கொடுப்பார். ரெண்டாவது என்ன கொடுக்கிறார்? சமாதானம் கொடுப்பார். மூன்றாவது, ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இதுக்கு மேலே உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணும்? இங்கே இருக்கீங்களா இல்லையா? இதுக்கு மேலே ஏதாச்சும் உங்களுக்கு வேணுமான்றேன். இந்த 3 போதுமா உங்களுக்கு? பலன் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார். ஒரு முறை கூட சொல்லுங்க. பலன் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார். இந்த 3க்கு மேலே வேற எதுவும் வேணுமா? வேணாமே. இந்த 3ம் ஒரு மனிதனுக்கு தாராளமாய் கிடைக்கப்படும் என்று சொன்னால் அது போதுமானது. அது போதுமானது. நீங்கள் இந்த பூமியில் எதிர்பார்க்கிற எல்லாம் இந்த ஆசீர்வாதத்தில் வந்துடுது. நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானம் வந்துடுது உள்ள. நீங்கள் எதிர்பார்க்கிற தேவ பலன் வந்திருக்கு. அப்போ இந்த வசனத்துக்காக நம்ம ஒரு ஸ்தோத்திரம் சொல்லித்தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, அவர் இதெல்லாவற்றையும் கொடுக்கிறவர். இன்னைக்கு நிறைய பேர் பலன் இல்லாததுனால முடங்கி கிடக்கிறான், சமாதானம் இல்லாததுனால வாழ்க்கை அழிஞ்சு போகுது, ஆசீர்வாதம் இல்லாததுனால படாப்பாடுபடுறான். அப்போ இந்த 3மே யாரிடத்துல தான் கிடைக்குது? ஆமாம், 3ம் ஒரே இடத்தில் கிடைக்கக்கூடிய இடம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அதனால தான் ஊழியர்கள் உங்களை நீங்கள் தேவனை தேடுங்கள் என்று சொல்லுகிறார்கள், ஆண்டவரிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள், தேவனுடைய சமூகத்திலே காணப்படுங்கள் என்று சொல்லுகிறார்கள். காரணம், இந்த உலகத்தில் என்னை பொறுத்தமட்டில் ஏறத்தாழ 31 வருடம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். இந்த 31 ஆண்டுகளிலும் நான் கண்ட ஒரு காரியம், ஆமென், என்னை தேடி ஒரு மனுஷன் வருவான் என்றால் இந்த 3இல் ஒன்று அவனுக்கு தேவையாயிருக்கும். பாஸ்டரையா எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, அல்லது பாஸ்டரையா எனக்கு சமாதானமே இல்லை, பாஸ்டரையா எனக்கு பலனே இல்லை. இந்த 3 வார்த்தை தான் மனிதனுக்கு மிகவும் தேவையான ஒன்று. அப்படியானால் இது எல்லாம் கிடைக்கிற ஒரே இடம் எதுதான்? இயேசு மட்டும்தான். தேவனை ஆராதிக்கிற இடம் மட்டும்தான், ஆலயம் மட்டும்தான். அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் இந்த ஆலயத்திற்குள் வந்திருப்பது நீங்கள் எடுத்துக்கொண்ட சரியான முடிவு என்று சொல்லுவேன். நீங்கள் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிப்பது, நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்தது சரியான முடிவு என்று சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்களேன், ஒரு ஆளுக்கு உடம்பு முடியலன்னு வைங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம். அவங்க என்ன செய்கிறாங்க? முடிஞ்ச மட்டும் முயற்சி பண்ணுறாங்க. கடைசியில் டாக்டர் சொல்லுவார், நான் என்ன கடவுளா? ஆண்டவர்கிட்ட தேடுங்கம்பார்.
அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? மருத்துவத்திற்கும் ஒரு எல்கை இருக்கிறது. உலகத்தார் தருகிற நன்மைகளுக்கு ஒரு எல்கை இருக்கு. அதை தாண்டி யாருமே செய்ய முடியல. ஆமாவா இல்லையா? சின்ன சின்ன வியாதிக்கு ஓபி சீட்டு எடுத்துட்டு டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றோம். அதுக்கு மேலே உடம்பு முடியலையா வார்டில் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே முடியலைன்னா தனி ரூமுக்கு போடுறாங்க. அதுக்கு மேலே முடியலைன்னா ஐசியூவுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு மேலே முடியலைன்னா சிசியூ போயிடுது. அதுக்கு மேலே முடியலைன்னா ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, நானும் கடவுளை தேடுறேன், நீங்களும் கடவுளை தேடுங்கன்ற. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? பரிகரிக்கப்படுகிற நம்முடைய பிரச்சனைகளை பரிகரிக்கப்படுகிற கடைசி இடம் எதுதான்? கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சமாதானம் அருளுவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது எனக்கு இன்னொரு காரியம் புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசு மிக தெளிவாய் சொல்லுகிறார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாதுன்ற. இந்த உலகத்தில் சமாதானத்திற்கு அடுத்ததாய் இருந்தாலும் சரி, தேவ பலனுக்கு அடுத்ததாய் இருந்தாலும் சரி, ஆசீர்வாதத்திற்கு அடுத்ததாய் இருந்தாலும் சரி, நம்ம எதுக்குள்ளார தான் வரணும்? ஆண்டவரிடத்துல தான் வரணும். அதனால தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஒரு ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இதில் எல்லாமே இன்னைக்கு நான் செய்தியை கொடுக்க முடியாது. இது ஒரு 3 நாள் நான் வந்திருப்பேன்னா இந்த 3ஐயும் பகுத்து நம்ம படிச்சிருக்கலாம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். சொல்லுங்க, ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஓகே, இன்னொரு வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை கொண்டு வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். போதும், ஒரு அல்லேலூயா. அப்ப இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவர்களுடைய சத்துவத்தை என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறார். நான் கொஞ்சம் கழிச்சு நான் இன்னொரு வசனத்தை சொல்லிட்டு வித்தியாசம் கேட்பேன். நீங்க தான் எனக்கு உத்தரவு சொல்ல போறீங்க. அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பலன் கொடுக்கிறார். ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். ஒரு முறை கூட சொல்லுங்க, கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஆமென். அவர் எனக்கு பலன் கொடுக்கிறார் இல்லைங்களா? அவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். அப்போ முதல்ல என்ன படித்தோம்? அவர் பலன் கொடுக்கிறார். இப்போ என்ன படிக்கிறோம்? அவர் இன்னும் பலன் கொடுக்கிறார். அப்போ இன்னொரு வசனத்தை கூட படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 138 எடுங்க எல்லாரும். சங்கீதம் 138 எடுக்கணும். பைபிள் எல்லாரும் எடுக்கணும். நான் ஏன் பைபிளை டீச் பண்ணுறேன்? எல்லாரும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும். சங்கீதம் 138 அதனுடைய 3ஐ வாசிங்க மக்களே. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அதனுடைய பின்பகுதியை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? சேர்ந்து வாசிங்க. என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஒரு முறை கூட சொல்லுங்க, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. 3 வசனம் படிச்சோம் இல்லைங்களா? இந்த 3 வசனத்திற்கும் ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தெரிகிறதா? முதல் வசனமும் சொல்லுகிறது ஆண்டவர் பலன் கொடுப்பார். 2வது படிச்ச வசனமும் சொல்லுது ஆண்டவர் பலன் கொடுப்பார். 3வது படிச்ச வசனமும் சொல்லுகிறது ஆண்டவர் பலன் கொடுப்பார். ஆனா இந்த 3 விதமான ஜெபம் பலன். இந்த 3 விதமான நிலை. நீங்க நல்லா கவனிங்க. இப்ப கீழே இருந்து மேலாக்குல போவோம். 3வது படிச்ச வசனம் சொல்லுது அவர் என் ஆத்துமாவிற்கு பலன் தருகிறார்.
அப்ப இந்த பலன் என்னது? ஆத்துமாவிற்கு தேவையான பலன். எல்லாரும் சொல்லுங்க, ஆத்துமாவிற்கு. இன்னும் ஒரு முறை கூட சொல்லுங்க. சரி, இந்த உலகத்தில் வேற யாரால் ஆகிலும் இதை செய்ய முடியுமா? குளுக்கோஸ் கொடுத்தா சரீரம் பலனடையும், ஹார்லிக்ஸ் காம்ப்ளான் குடிச்சா சரீரம் பலனடையும். இந்த பூமியில் எவ்வளவு மருத்துவர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு வைத்தியர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு நல்ல படித்த வல்லுநர்கள் இருக்கிறாங்க. யாற்றையாவது போய் என் ஆத்மாவை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுங்க, அவன் சொல்லுவான், என்னை பார்த்தா லூசு பேலா தெரியுதா அப்படின்னு கேட்பான். ஏன்? ஆத்மாவுக்கு எப்படி பலன் கொடுக்க முடியும்? படுக்கப்பட்டு லாரியை தான் ஏற்றணும். அப்போ இன்னைக்கு ராத்திரி ஒன்று நீங்கள் புரியுங்க, எவராலும் தர முடியாத பலன் தருகிறவர் கர்த்தர். ஆத்துமாவிற்கு பலன் ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் உண்டு. காரணம், அவர் ஆத்துமாவை உண்டாக்கினவர். அவர் ஆண்டவர் மனுஷனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனிதன் ஜீவ ஆத்துமா ஆனான். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய படிப்பை கொண்டு ஆத்துமாவில் பலன் தர முடியாது. ஒரு மனிதனுடைய அறிவினால் ஆத்துமாவில் பலன் தர முடியாது. எவ்வளோதான் 5 ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டாலும் வேணும்னா உடம்பு உப்புமே தவிர ஆத்துமாவுக்கு பலன் தர. அப்போ என் ஆத்துமாவில் பலனை தருவதற்கு என் ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆமீன். தேவ பலன் மிகவும் அவசியமானது. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், ஆத்மாவின் பலகீனம்னா என்ன தெரியுமா? கை நிறைய காசு இருக்கும், வீட்டில் தேவையான செல்வங்கள் இருக்கும், நல்ல அறிவு இருக்கும், நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் இவங்க மட்டும் சோர்வாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என் மனசுக்கே சரியில்லைம்பா. உடனே கேட்டால் சொல்ல, இல்லை என்ன எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு, என்ன பிரச்சனை அதுதான் எனக்கு தெரியலேம்பா. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? உலக்கே சாப்பிட்ட பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி. சரி, ஜாலியாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா. எனக்கு அப்படி என் கூடயே ட்ராவல் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான்லாம் விட்டேன்னு வைங்க, நின்றுட்டே தூங்கிடுவேன். அந்த கண்டிஷன்லையாக்க நான் உட்காந்துருக்கேன். என் முன்னாடி நீங்கள் ஒரு மாதிரி நின்னீங்க, 10 நிமிஷம் ஒன்று வேண்டாம், 2 நிமிஷத்தில் அப்படின்னு கேட்கும், நான் நின்றுக்கிட்டே தூங்கிடுவேன். அவ்வளோ டயர்டு எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக இருந்தால் நானும் கொஞ்சம் நேரம் முழிச்சு நிற்பேன். இல்லை, ஆமேன். ஏன்னா உங்கள் பாச்ச சொல்லியிருக்கார், நீங்கள் எப்போ வேணாலும் முடிக்கலாம்னு இருக்கார். அதனால் பயப்படாதீங்க, எனக்கு தூக்கம் வருது, அதனால் நான் சீக்கிரமாக உங்களை அனுப்பிடுவேன். நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் என்னுடைய ஆத்துமாவிற்கு பலன் தருகிறார். எங்கே? ஆத்துமாவிற்கு பலன். மக்களை ஒன்று கவனிங்க, தற்கொலைகள் நடப்பதற்கு காரணம் சரீரத்தில் பலன் இல்லாததுனால் அல்ல, ஆத்துமாவில் பலன் இல்லாதது. சாகர மனிதர்கள் எல்லாருமே ஏழைகள் நினைக்கிறீங்களா? கிடையாது. கஷ்டப்படுகிறவங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறார்கள். அதுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவனுடைய ஆத்துமாவில் என்ன இல்லை? பலன் இல்லை. ஆத்துமா பலனாய் இருந்தால் சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் தாங்கிடுவான். ஆத்துமாவில் பலன் இருந்தால் தனிமையாக நின்னாலும் நின்றுவான். ஆத்துமாவில் பலன் இருந்தால் யார் எதிர்த்தாலும் நின்றுவான். ஆனால் எல்லாமே இருந்து ஆத்துமாவில் பலன் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் சொல்லுவான், ஆமே இனி நான் எதுக்கு வாழணும்பா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தேவ மனிதனாகிய எலியா. நீங்கள் நல்லா கவனிக்கணும், முந்தின நாள் மாலை பொழுதிலே தேசம் வியக்கத்தக்க மிகப்பெரிய அற்புதத்தை அவர் செய்கிறார். 24 மணி நேரத்தில் ஆத்துமாவின் பலன் குறைகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் அவர் சொல்லுகிறார், இனி நான் ஏன் வாழணும் ஆண்டவரே, என் பிராணனை என்ன செய்து கொள்ளும், எடுத்துக்கொள்ளும்னு சொல்கிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும், பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, எவ்வளவு அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ஆத்மாவில் பலன் இல்லை என்றால் ஒரு அடி கூட அவனால் எடுத்து வைக்க முடியாது.
அல்லேலூயா. எவ்வளவோ மேடைகளை நாங்கள் சந்தித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ மேடைகள், எவ்வளவோ பல்லாயிரக்கணக்கான மக்களை நாங்கள் சந்திச்சிட்டோம். ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரச்சனைகள் வரும் பொழுது ஆத்துமா பலனாக இருந்தால் எந்த பிரச்சனையும் நம்மால் ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் ஆத்துமாவில் மட்டும் பலன் இல்லைன்னா உன்னால் ஒரு சின்ன பிரச்சனையில் கூட நிற்க முடியாது பிரதர். அப்போ பைபிள் சொல்லுகிறது தேவன் பலனை கொடுக்கிறார். எதற்கு? என் ஆத்துமாவில் பலனை கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நேரமே படிச்சோம் இல்ல, சோர்ந்து போனவனுக்கு அவர் பலன் கொடுத்து, அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். சோர்வு எதுல வரும்? மாம்சத்துல. சோர்வு எதுல வருது? சரீரத்துல, மாம்சத்துல. அப்ப ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற பலன் எனக்கு தேவையான மாம்ச பலனை குறிக்கிறது. மாம்ச பலனை குறிக்கிறது. நான் சொல்றது புரியுதா? நீங்க நல்லா கவனிக்கணும். எலியா என்று சொல்கிற ஒரு மனிதரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அவர் ஒரு நேரம் உணவு உண்டு எத்தனை நாட்கள் நடந்தார்? 40 நாட்கள் நடந்தார். நம்மால முடியுமா? அண்ணே நம்மால முடியுமா? முடியாது. காலையில் 17 இட்லி சாப்பிட்ட பிறகு ஒரு 3 மணி நேரம் கிடைச்சிட்டு வயிற்றுக்குள்ள ஒரு கிரைண்டர் ஓடுதா இல்லையா? காலையில் கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் தாண்ட உடனே கிரைண்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 5 மணி நேரம் ஆரம்பிச்சோன்னா எக்ஸ்ட்ரா எது ஆரம்பிக்குது? ஒரு வாஷிங் மிஷின் உள்ள ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மத்தியானம் வரைக்கும் சில ஆட்களெல்லாம் அப்படி தான் சாயந்தரம் வரைக்கும் உபவாசம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கானா இல்லையா? அப்போ நம்முடைய மாம்சம் எப்படிப்பட்டது? பலகீனமானது. அப்போ நீங்கள் நல்லா புரியணும், ஆண்டவரால் மாம்சத்திலும் பலனை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முதலாவது எங்கே பலனை கொடுக்கிறார்? ஆத்மாவிலே பலனை கொடுக்கிறார். ரெண்டாவது எதிலே பலனை கொடுக்கிறார்? சரீரத்தில் பலனை கொடுக்கிறார். அவர் சரீரத்தில் பலன் கொடுத்ததுனால தான் நான் உங்களை பார்த்து உங்களை கேட்கட்டுமா? வியாதிப்பட்ட பொழுது நீங்கள் யாராவது ஜெபம் பண்ணி இருக்கீங்களா? வியாதிப்பட்ட பொழுது வந்து பாஸ்டர்ட்டையோ பாஸ்டர் மாட்டையோ ஜெபம் பண்ணி இருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? ஜபத்தினால நான் சுகம் பெற்றேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் உங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்ப அந்த சுகம் தேவன் எதிலே கொடுத்த பலன்? சரீரத்திலே கொடுத்த பலன். அப்போ ஆண்டவரால் ஆத்துமாவிலும் பலனை கொடுக்க முடிகிறது, சரீரத்திலும் பலனை கொடுக்க முடிகிறது. தேவ பலன் எனக்கும் உங்களுக்கும் அவசியம். அல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம முதல்ல படித்த வசனம் என்ன? அவர் தம்முடைய ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறார். ஒரு முறை கூட சொல்லுங்க, அவர் தம்முடைய ஜனத்திற்கு. ஜனம் என்று சொன்னால் என்ன? இன்னைக்கு நம்ம சபை கூடி வந்திருக்கிறோம்ல, நீங்க எல்லாம் யாரு? தேவ ஜனம். தேவ ஜனம். தேவ ஜனம். ரட்சிக்கப்பட்டீங்க தானே? இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க தானே? ஆண்டவருக்கு வாழ அர்ப்பணிச்சிங்க தானே? அப்ப நீங்க தேவ ஜனங்கள் தானே? அப்ப தேவ ஜனம். அப்போ ஒன்று என் ஆத்மாவை பலப்படுத்துகிறவர், 2 என் சரீரத்தை பலப்படுத்துகிறவர், 3 என் சபையை பலப்படுத்துகிறவர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மூன்றாவது யாரை? என் ஜனத்தை பலப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறார். தேவ ஜனம் என்றால் யார்? தேவ ஜனம் என்றால் யார்? யார்னு சொல்லலாம். யாரை தேவ ஜனம் என்று சொல்ல முடியும்? பெண்வஸ்திரம் தரித்தவர்களை தேவ ஜனம் என்று சொல்லலாமா? என்னை போன்று மீசை இல்லாதவர்களை தேவ ஜனம் என்று சொல்லலாமா? சொல்ல முடியாதா? சொல்ல முடியாதா? அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருகிறவர்களை தேவ ஜனம் என்று சொல்லலாமா? அதுவும் ஒரு பதிலும் இல்லை. நீங்கள் என்ன முடிவில் தான் இருக்கிறீர்கள்? நான் சொல்லுகிறதை நீங்கள் புரிகிறீர்களா? தேவ ஜனம் என்று யாரை சொல்லலாம்? தேவ ஜனம் என்று யாரை சொல்லுவீர்? தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார்னு பைபிள் சொல்லுது. தேவ ஜனம் என்றால் யார் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இல்லை, தெரியாது. அருமையான பிள்ளை சிரித்து காண்பிக்கிறேன். தேவ ஜனம் என்றால் யாரப்பா? ஆமென். பைபிளில் பார்ப்போமா?
எரேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. எரேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. உங்களுக்கு அங்கே ஒரு வசனத்தை நினைவுபடுத்துகிறேன். மக்களை எல்லாரும் பைபிளை எடுங்க. எரேமியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். 11ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். ஒன்று படிங்க பார்ப்போம். சத்தத்தை கேட்டு, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே, நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்க எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து இதை வாசிக்கலாமா? யாரும் டிவியில் வாசிக்கப்படாது. பைபிளை எடுத்து வாசிங்க. எல்லாரும் பைபிளை எடுங்க. எரேமியாவின் புஸ்தகம் ஆமீன் 11ஆம் அதிகாரம். எல்லாம் பைபிளை பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். சேர்ந்து படிங்க. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாக இருப்பேன். அப்ப தேவ ஜனம் என்றால் யார்? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வருகிறவர்கள் அல்ல. எப்பொழுதும் வெண்வஸ்திரம் தரித்து கொண்டிருக்கிறவர்களும் அல்ல. காலில் செருப்பில்லாமல் நடப்பவர்களும் அல்ல. என்னை போன்று மீசையை எடுத்துக்கொண்டவர்களும் அல்ல. இது ஒன்றும் அல்ல. ஆண்டவர் எதை சொன்னாலும் மறுப்பின்றி கீழ்ப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய ஜனங்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தையை இணைந்து சொல்லுவோமா? ஆண்டவர் எதை சொன்னாலும் மறுப்பின்றி கீழ்ப்படுகிறவர்கள். எப்படிமா? மறுப்பின்றி கீழ்ப்படுகிறவர்கள். அவர்கள் அவிநாசியில் இருந்தாலும், அவர்கள் கோவையில் இருந்தாலும், அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்தாலும், அவர்கள் நாகர்கோவிலில் இருந்தாலும், ஆமை கீழ்ப்படுகிறவனுக்கு என்ன பெயர்? கீழ்ப்படுகிறவனுக்கு என்ன பெயர்? தேவ ஜனங்கள். இவர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அதுதான் கர்த்தர் தெரிந்து கொண்ட தேவ சபை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பலன் யாருக்கு? ஆமென். என் ஆத்துமாவிற்கு தேவ பலன். 2, என் சரீரத்திற்கு தேவ பலன். 3, என் சபைக்கு தேவ பலன். அல்லேலூயா. சரி, ஆதி திருச்சபைகள் எல்லாம் இருந்துச்சுல்ல, the early churches. இதை நீங்க அப்போஸ்தல நடபடிகளின் காலத்தில் படிக்க முடியும். அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டு சபை இருந்தது போல பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு சபை இருந்துச்சு. அந்த சபைக்கு என்ன பேர் சொன்னாங்க? இஸ்ரவேல். இல்லையா? அந்த சபைக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்டர் யாருன்னு நினைக்கிறீங்க? மோசே தானே. இஸ்ரவேல் என்ற பெரிய சபைக்கு அன்னைக்கு எவ்வளவு ஆண்கள் இருந்தார்களாம்? ஏறத்தாழ 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்களாம். புருஷர்கள் என்று சொன்னால் என்ன? அவை யுத்தம் செய்வதற்கு திராணி உள்ளவர்கள் 6 lakhs இருந்திருக்காங்க. அப்போ அநேக வேத பண்டிதர்கள் சொல்றாங்க 32 லட்சம் மக்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரே சபை. பாஸ்டர் எத்தனை? ஒருத்தர். பாஸ்டர் ஒருத்தர், அவர் தான் மோசே. அந்த ஜனங்களை குறித்து ஒரு நாள் ஒரு ராஜா சொல்லுகிறான், அவர்களுக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் உண்டாம். என்ன பலன் இருந்திருக்கு? அப்ப ஆண்டவருடைய ஜனம் பலகீனமானதாக இருப்பதை கர்த்தர் என்ன செய்யல? விரும்பல. பயப்படுகிறவர்களாய் அல்ல, அவர்கள் பயப்படுத்துகிறவர்களாத்தான் இருந்திருக்காங்க. சொல்லுது புரியுதா ஐயா? அவர்கள் பயப்படுகிறவர்களாய் அல்ல, பிரச்சனைகளை கண்டு பயப்படுகிறவர்களாய் அல்ல, உபத்திரவத்தை கண்டு பயப்படுகிறவர்களாய் அல்ல, எதிர்ப்பாளர்களை கண்டு பயப்படுகிறவர்களாய் அல்ல. அதாவது அவர்களை குறித்து ஒரு மோவாபிய ராஜா சொல்லுகிறார், எகிப்திலிருந்து ஒரு கூட்ட ஜனம் கிளம்பி வர்றாங்க. அவர்களை பார்த்தா எப்படி தெரியுது? வெட்டுக்கிளிகளை போல இருக்கு. அவர்கள் கடந்து வந்த எல்லைகளை எல்லாம் ஜெயித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படின்னு சொல்லவா? நம்ம உங்க பக்கத்து கடை மளிகை கடையை கொஞ்சம் வாங்க. உங்க மளிகை கடையில் முன்னாடி தக்காளி பழம் வச்சிருப்பாங்களா இல்லையா? காலையில் ஒரு 10 கிலோ தக்காளி எடுத்து கடைக்காரர் வைக்கிறார்.
மத்தியானம் வரைக்கும் நல்ல தக்காளி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. மத்தியானத்துக்கு மேலே வருகிறவங்க அதுக்கு மேலே இருக்கிற நல்ல தக்காளி எடுத்துடுறாங்க. சாயந்தரம் 7 மணிக்கு மேலே வர்றவங்க மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ காலையில் வேண்டாம்னு வச்சதை மத்தியானத்துக்கு பிறகு வேணும்னு எடுக்கிறான். மத்தியானத்துக்கு பிறகு வந்தவன் வேண்டாம்னு வச்சதை ராத்திரி வரவன் எடுத்துகிட்டு போயிடுறான். மொத்தத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி தான் இந்த 32 லட்சம் ஜனங்கள் இருக்காங்கல்ல, மோசையோடு முன்னாடி நடக்கிறவங்க. இப்போ இந்த ஏரியாவில் வெள்ளேரி தோட்டம் இருக்குன்னு வைங்க, இந்த வழியாக ட்ராவல் பண்ணுறாங்க. முதல்ல போனவங்க எல்லாம் என்ன செய்தாங்க, விளைஞ்ச காயாக பார்த்து பறிச்சுட்டு போனான். ரெண்டாவது வந்தவன் என்ன பண்ணான், விளையாததா பார்த்து பறிச்சுட்டு போனான். அதுக்கு பின்னால் வந்தவன் என்ன செய்தான், அவன் தோத்தர் பிஞ்சு காய் எல்லாம். நான் பேசுறதா கொஞ்சமாவது புரியுதா? சரி, தலையாவது ஆட்டு உசுரோடையாவது இருக்கேன்னு எனக்கு தெரியட்டும். ரைட், நல்லா கவனிங்க. அடுத்து வந்தவன் என்ன செய்தான், பிஞ்சா பார்த்து பறிச்சுட்டு போனான். அப்புறம் பின்னால் வந்தவன் என்ன செய்தான், பூ நல்லா இருக்குன்னு பூவாக எடுத்துட்டு போனான். அப்புறம் வந்தவன் சொன்னான், சரி இலையா பறிச்சுட்டு போனான். கடைசியில் குச்சி மட்டும் நின்று கடைசியில் வந்தவன் சொன்னான், 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாதது இங்கே என்னத்துக்குன்னு மூடோட பிடிங்கிட்டு போயிட்டான். அப்போ இந்த பீப்புள் எந்த ஏரியாவில் போனாங்களோ ஒரு பொருளும் அங்கே இல்லை. இவங்க போன இடம் வாஷ் அவுட், முடிஞ்சு போச்சு. இதுதான் நீங்கள் மைண்டில் கொண்டு வந்துடணும். அதனால தான் அவங்கள சொல்கிறாங்க, இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்களை குறித்து, அவருடைய மாம்ச பலனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, காண்டாமிருகத்திற்கொத்த பலன். பைபிள் சொல்லுதுங்க, இந்த 40 வருஷ காலத்திலையும் ஒருவன் கூட வியாதிப்பட்டவன் இல்லை. வியாதிப்பட்டவன் இல்லை. எகிப்தியனுக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணுவது இல்லை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அதாவது நீங்கள் நல்லா கவனிங்க, செருப்பு தேஞ்சு போகலை, வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, ஒருவன் கூட வியாதிப்பட்டவன் இல்லை. அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த பலன் எப்படிப்பட்டது? அப்போ 3 விதமான பலன் இருக்கிறது. 1, தேவன் சபைக்கு கொடுக்கிற பலன். 2, என் மாம்சத்தில் தேவன் கொடுக்கிற பலன். 3, என் ஆத்துமாவில் கர்த்தர் கொடுக்கிற பலன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை கூட அல்லேலூயா. இன்னும் ஒரு முறை கூட அல்லேலூயா. சரி, நான் உங்களை பார்த்து இன்றைக்கு இரவில் ஒரு காரியம் கேட்கிறேன். இந்த தேவ பலன் உங்களுக்கு தேவை என்று நீங்கள் உணர்கிறீர்களா? ஆமாவா இல்லையா? இப்போ நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா எனக்கு தெரியுது, அதனால தானே இவ்வளவு தூரமாக ட்ராவல் பண்ணி வந்தோம். காலையெல்லாம் வேலைக்கு போனோமே, உடம்பெல்லாம் புண்ணு மாதிரி இருக்குது, களைத்து போய் இருந்தாலும் ஏன் தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறோம்? என் ஆத்துமாவில் என்ன வேணும்? பலன் வேணும். என் சரீரத்தில் என்ன வேணும்? என் பலன் வேணும். சபையாகி எங்களுக்கு பலன் வேணும். அது சபை என்றும் எடுத்துக்கொள்ளலாம், குடும்பம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், நம்ம ஒரே ஒரு வார்த்தை ஆண்டோட்ட கேட்கலாம். ஏன் தெரியுமா? இவை எல்லாவற்றையும் சீராய் கொடுக்கிறவர் இயேசு மட்டும்தாங்க. அல்லேலூயா. சீராய் கொடுக்கிறவர் இயேசு மட்டும்தான். ஒருவேளை இன்றைக்கு இரவிலே எனக்கு அந்த பலன் தேவை என்று நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால், உங்கள் வலது கரத்தை உயர்த்தி உங்கள் முகத்தை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, எனக்கு பலன் தருவதை நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு பலன் தருகிறதை நான் விரும்புகிறேன். நீர் எனக்கு பலன் தருகிறதை நான் விரும்புகிறேன். சொல்லுங்க, அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க. ஆமா ஆண்டவரே, எனக்கு பலன் தருவீராக, எனக்கு பலன் தருவீராக, எங்களுக்கு தேவையான பலனை தருவீராக. ஆத்துமாவில் பலன் வரட்டும், சரீரச்சொல பலன் வரட்டும், சபைக்கு பலன் வரட்டும், எல்லா காரியங்களை செய்வதற்கு பலன் வரட்டும்.
இன்றைக்கு முதல் நாள் ராத்திரியில இந்த செய்தியை கேட்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் சரீரத்திலே பலன், ஆமீன், ஆத்துமாவிலே பலன், தேவ ஜனங்களுக்கு நீர் கொடுத்த அந்த உன்னத பலனை இவர்கள் எல்லாரும் அனுபவித்துக் கொள்ளும்படி இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் உதவி செய்வீராக. ஒருவர் கூட பலகீனர்களாய் போகக்கூடாது, ஒருவர் கூட பலகீனர்களாய் போகக்கூடாது, ஒருவர் கூட பலகீனர்களாய் போகக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பலனை கர்த்தர் கொடுப்பீராக. சோதரா சோதரா சோதரா. அல்லேலூயா அல்லேலூயா. ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கிடணும், இது எனக்கு தேவை என்று நீங்க உணர்ந்துட்டீங்கன்னாலே கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு பகுதியை சொல்லிட்டு நான் அப்புறம் தொடர்ந்து படிப்புக்கு நம்ம போவோம். உங்களுக்கு போர் அடிக்கல இல்லை? ஆமாவா இல்லையா? உங்க பாஸ்டருடைய பேட்டர்ன் எப்படி? அவர் ரொம்ப இப்படி தானே பேசுவீங்க ராஜா? ரைட், நல்லதான். ஏன் சர்ச்சில் சில ஆட்கள் வந்தால் செட் ஆகாது. என்ன அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, நம்ம ஆட்கள் ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. படிக்கிறது, அதாவது நான் இப்படி சொல்லுவேன், ஆமீன். சில ஆட்கள் அப்படி தான் மண்டே ஆட்டுவான். கடைசியில் கேட்டால் பிரசங்கம் எப்படி இருந்து? செம்ம சூப்பராக போச்சு. என்ன பிரசங்கம் பண்ணார்? யாருக்கு தெரியும் அப்படின்பா. என்னவோ பேசினார், ஆனால் பிரசங்க அருமை. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? எதை கற்றுக்கொள்ளுகிறோமோ அதை பெற்றுக்கொள்ள வேணும். எது வார்த்தையாய் வருகிறதோ அது வாழ்க்கையாக மாறணும். இன்றைக்கு யாருக்கு ஆத்துமாவில் பலன் வேணுமோ அவர்களுக்கு ஆத்துமாவில் பலன், யாருக்கு சரீரத்தில் பலன் வேணுமோ அவர்களுக்கு சரீரத்தில் பலன். எங்கே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, குடும்பத்தில், தொழிலில், வேலை செய்கிற இடத்துல தேவ ஜனங்களுக்கு பலன் வேணுமோ அந்த இடத்துல தேவ பலன். ஏன் சொல்கிறேன்னா, இது மூணு கிடைக்கிற ஒரே இடம் ஏசப்பா சமூகம் மட்டும்தான். இது மூணு கிடைக்கிற ஒரே இடம் ஆலயம் மட்டும்தான், ஆண்டவர்கிட்ட மட்டும்தான். அதனால தான் இன்னைக்கு ராத்திரி நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர்களோடு பேசுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால தான் ஒரு பக்தன் அழகாக பாடியிருக்கிறார். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாகி போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. சொல்லுங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாகி போகாதையா, என்னை பலவானாய் நம்ம எதா மாற்றுது? அல்லேலூயா. ஆமென். வசிக்கலாமா? வாரேன். நான் சின்ன கேப்பை விடுவேன். அப்போ உனக்கு சூட்டை கொளுத்துறதுக்கு அதுதான். நீ ஆயத்தப்படுறதுக்கு நான் தருகிற டைம். நீங்கள் நல்லா கவனிங்க. சர்ச்சுக்கு வரும் பொழுது நிறைய பேர் இதுதான் என் கடைசி ஆராதனை அப்படின்ட்டு உள்ள வருவான். அமே தோத்துறோம். ஆனால் வெளியே போகும் பொழுது நான் வாழாமல் எவன் வாழ போகிறான் கிளம்பி போயிடுவான். அல்லேலூயா. நான் சர்ச்சில் ஏறத்தாழ 29 ஆண்டுகளாக இந்த சபைக்கு போதகராக இருக்கேன். இந்த 29 ஆண்டுகளிலேயும் நான் பார்த்துருக்கேன். வரும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் இனி ஒரு நாள் என் சர்ச்சுக்கு நான் வருவேனான்னே தெரியாது, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி தான் உள்ளே வருவான். ஆனால் இங்கேருந்து கர்த்தர் பேசுவார், கண்ட நாயெல்லாம் வாழுது, நீ வாழ மாட்டியாடா அப்படின்னு சொன்ன உடனே நான் வாழாமல் வேற எவன் வாழ போகிறான்னு போயிடுறான். அல்லேலூயா. அதுதாம்மா தேவ பலன். ஆத்துமாவிலே தேவ பலன், என் சரீரத்திலே தேவ பலன், தேவ ஜனமாகி எனது ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ பலன், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ பலன். நிச்சயமா கர்த்தர் நம்மை பலப்படுத்தி தான் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை பரலோகம். ஆமென். ஆகாயம் கொண்டு செல்லுதே
என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. என்னை சுவே உம்மாவியா ஒரு விஷயா என்னை நிரப்பிடுமையா. என்னை சுவே உம்மாவியா ஒரு விஷயா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காய் நான் உயிருள்ள நாள் வரையும் உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும் உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. சொல்லுங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. அல்லேலூயா. நேரம் சரியாக 9:05. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ இப்போ நாம படிச்சிட்டோம். ஓகே, ஆத்துமாவில் பலன், சரீரத்தில் பலன், தேவ ஜனங்களுக்கு பலன். இப்போ நீங்க இந்த தேவ ஜனங்களுக்கு பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஆவிக்குரிய வாழ்வுக்கு தேவையான பலன் என்றும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, தேவ ஜனம் என்றால் யார்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். இதை இன்னொரு கோணத்தில் நான் சொல்லி கொடுக்கிறேன். சரி, ஆத்துமாவில் பலன், சரீரத்தில் பலன், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன். அப்போ இன்றைக்கு செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? உங்களை எந்த இடத்திலையும் கர்த்தர் உங்களை பலகீனனாய் பார்க்க ஆசைப்படவில்லை என்பதை நீங்க உணரணும். நீங்க நல்லா கவனிக்கணும். தங்கச்சிமா படிக்கிற இடத்துலையா இருந்தாலும் சரி, உங்களுடைய பிசிக்கலியா இருந்தாலும் சரி, உங்க ஃபேமிலியிலையா இருந்தாலும் சரி, உங்களுடைய பிசினஸ் சைடா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஸ்தோத்திரம் பணித்தளத்திலையா இருந்தாலும் சரி, உங்க சர்ச்சிலையா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு நாளும் உங்களை பலகீனனாக பார்க்க விரும்பல. ஆமென். புரியுதா உங்களுக்கு? உங்களை பலகீனனா பார்க்க ஆண்டவர் ஆசைப்படலை. எந்த இடத்துலையுமே இனி என்னால் தொடர முடியாது, இனி என்னால் முன்னேற முடியாது, இனி என்னால் போக முடியாது, இனி என்னால் செய்ய முடியாது, நான் என்னத்துக்கு வாழணும், நான் எதுக்காக உசுரோடு இருக்கிறேன், இந்த எண்ணங்கள் எல்லாம் வேணாம். ஏன் தெரியுமா? இதெல்லாம் ஆண்டவர் அறியாதவனுடைய வார்த்தை, தேவனை புரியாதவனுடைய வார்த்தை, இந்த இயேசுவினிடத்தில் வராதவர்களுடைய வார்த்தை. இன்றைக்கு ராத்திரியிலே மிக தெளிவாய் ஆவியானவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை அவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு பலவானாய் நிறுத்தணும்னு நான் நினைக்கிறேன், பலவானா நிறுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க அதை விரும்பினால் கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம். நீங்கள் அதை விரும்பினால் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பைபிள்ல நான் ஒன்று சொல்லுகிறேன், தேவன் கேட்கிறவர்களுக்கு அதை கொடுக்கிறார், கேட்கிறவர்களுக்கு அதை கொடுக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேரை வேதத்தில் நம்ம கவனிக்கும் பொழுது ஆலயத்திற்குள் வருகிறவர்களையெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி வர்றாங்க தெரியுமா? எல்லாரும் எடுங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 107, சங்கீதம் 107வது சங்கீதம் எடுங்க, எல்லாரும் எடுங்க. இருக்குதா உங்க பைபிள்ல? இருக்குது தானே? 1 முதலான வசனங்களை ஒன்று வாசிக்க கேளுங்க. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று.
கர்த்தரால் எல்லாரும் வரமா இப்போ இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. ஆமென். அப்ப நம்ம வாயில் அடிக்கடி வர வேண்டிய ஒரு வார்த்தை என்ன சொல்லுங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு முறை கூட சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாயில் உச்சரிக்கப்பட வேண்டிய வார்த்தை என்ன? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம வீடுகளில் அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய வாயில் உச்சரிக்கப்பட வேண்டிய வார்த்தை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சபை கூடி வரும் பொழுது சபையாக சேர்ந்து சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. அல்லேலூயா. சரி, இது யார் சொல்லணும்? 2வது வசனம் படிங்க. தங்கச்சி கூட எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அப்ப 2ஆம் வசனம் சொல்லுகிறது மீட்கப்பட்டவர்கள் சொல்லணும். 3ஆம் வசனம் சொல்லுகிறது சேர்க்கப்பட்டவர்கள் சொல்லணும். அல்லேலூயா. ஹலோ. அப்போ நம்ம சொல்லலாமான்னு நம்ம முடிவெடுப்போம். கொஞ்சம் நீங்கள் அப்படியே இருந்துக்கிடுங்க, அசைய வேணாம். முதல்ல யார் சொல்லணும்? மீட்கப்பட்டவர்கள் சொல்லுங்க. யாரிடத்துல? சத்துருவின் கையிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் சொல்லணும். இந்த இடத்துல பாஸ்டர்யா, என் குடும்பம் ஒரு காலத்தில், என் வாழ்க்கை ஒரு காலத்தில், என் சரீரம் ஒரு காலத்தில், என் பிள்ளைகள் ஒரு காலத்தில் சத்துருக்களின் கைகளில் பிடிக்கப்பட்டு கிடந்தாங்க. ஆண்டவர் கிருபையாய் என்னை மீட்டார் என்று சொல்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ அவிநாசியில எல்லாரும் சொல்லணும். மீட்கப்பட்டவர்கள் என்ன சொல்லணுமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. சரி, அமை தோத்துறோம். இப்போ நம்ம நிற்கிறது இது எந்த திசையை பார்த்து நிற்கிறேன்? இது எந்த அண்ணே? வடக்கு தெற்கு இருக்குல்லண்ணே. இது எந்த கரையா இருக்கும்? இது வடக்கா இருக்குமோ? தெரியாது. இது வடக்கா இருக்கும்னு வைங்க. இது வடக்கு. அப்ப இது கிழக்கு. இது வடக்கா இருந்தா இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. சரி, இப்போ வடக்கு நம்ம சர்ச்சில் இருந்து வடக்கு பக்கத்துல இருந்து வந்தவங்க கைகளை உயர்த்துங்க. இந்த கரைக்கு இங்க இருந்து வந்தவங்க அவங்களும் சொல்லணுமா? தெற்கு பக்கத்துல இருந்து வந்தவங்க கையை உயர்த்துங்க, நீங்களும் சொல்லணுமா? ஆமே. கிழக்கு பக்கத்திலிருந்து வந்தவங்க கையை உயர்த்துங்க, நீங்களும் சொல்லணுமா? ஆமே. மேற்கு பக்கத்திலிருந்து வந்தவங்க கைகளை உயர்த்துங்க. அப்ப எல்லாரும் தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? சேர்க்கப்பட்டவர்கள் சொல்லணும். மீட்கப்பட்டு சேர்க்கப்பட்டவர்கள் என்ன சொல்லணும்? அப்ப 2 கைகளை முடிந்தால் உயர்த்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு முறை கூட அல்லேலூயா. ஆமென். சரி, வரும் பொழுது சிலர் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் எங்க போகணும்னு தெரியாம வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய், ஆமென், வனாந்திரத்தில் அவாந்திர வழியாய் பசியாக தாகமாக ஆத்துமா தோய்ந்ததாகவும், எப்படி ஆத்மா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என்ன கண்டிஷன்ல இருந்திருக்கான்? அமை தோத்துறா. என்ன கண்டிஷன்ல இருந்திருக்கு? தாபரிக்கும் ஊரை எங்க தங்கணும்,
எங்க வேலை செய்யணும், எங்க போகணும், யார் உதவி செய்வா, யார் எனக்கு சகாயம் பண்ணுவா தெரியாது. என்ன சாப்பிட போறேன், என் பிள்ளைக்கு என்ன கொடுக்க போறேன் தெரியாது. ஆத்துமா தோய்ந்தவர்கள். ஏம்மா, ஆத்துமா தோய்ந்தவர்களை பார்த்திருக்கீங்களா? நீங்க பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஆத்துமா தோய்ந்தவர்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அண்ணே பேசுனேன். ஆத்துமா தோய்ந்தவர்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறேன். ஆத்துமா தோய்ந்தவன் என்ன சொல்லுவான்? ஆத்துமா தோய்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? கேட்கல. ஏதோ வேற வரட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியே வருவதாக. ஏதோ இருக்கிறேன்ப்பா. அடுத்து என்ன சொல்லுவாங்க? என்னத்தை சொல்ல. இன்னும் சிலர் சொல்ல ஏதோ போகுது. அடுத்து சொல்றார், அதை ஏன் கேட்கிறேன், இன்னும் ஏதாவது இருக்கு. அவ்வளவுதானா? அவனாசியில அவ்வளவுதான். அப்ப நீங்க நல்லா கவனிங்க பிரதர், அவர் எப்படி இருக்கிறார், என்னத்தை சொல்லட்டும்க்கா. என் பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்க, என்ன சொல்ல. என் வீட்டு சூழ்நிலைகள் ஏதோ சாகாம இருக்கிறேன். இதுதான் ஆத்துமா தோய்ந்தவர்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த சபைக்குள் வந்த பொழுது நானும் இவ்வாறு தான் இழுத்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்படி சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா தானே இருந்திருக்கிறியே, அப்புறம் என்னத்துக்கு இந்த 7 நாள் கூட்டத்தை வச்சு பணத்தை வேஸ்ட் பண்ற நீ? நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்புறம் உங்களுக்கு தான் இந்த கூட்டமே தேவையில்லையே. உண்மைதானே? எல்லாம் நல்லா தானே இருந்திருக்கிறிய. இந்த ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது ஆத்துமா தோய்ந்து போன ஒருவனாய் வாழ வழி தெரியாமல் வந்தேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நேரமா சொன்னது பொய் தானே சொல்லியிருக்கா? நீ உடனே பொழக்க வேண்டாம். இருக்கட்டும், கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அண்ணே, நான் பாருங்க, நானும் ஏறத்தாழ 29 ஆண்டுகளமாய் சபை போதகராக இருக்கேன். பாஸ்டரையா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாஸ்டரையா, உங்க சர்ச்சுக்கு வந்திருக்கேன்னு ஒருத்தனை கூட இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்கும் பாக்கியம் ஆண்டவர் தந்திருக்கிறார். நாங்கள் சோமா இருக்கோம், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கோம். எங்களுக்கு ஒரே குறைவுமே இல்லை. உங்கள் சர்ச்சில் ஆராதனைக்கு வரலாம்னு நினைக்கிறோம்னு நான் இதுவரைக்கும் ஒருத்தனை பார்த்ததில்லை. பாரவம் பூரா மூக்கு இல்லாதவன், வாய் இல்லாதவன், காது இல்லாதவன், கிட்னி செத்தவன், ஹார்ட்டில் ஓட்ட விழுந்தவன், கால் விளங்காமல் போனவனா தான் வாரான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இயேசு கூப்பிட்டது தப்பாய் போச்சு. என்னது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை. அவர் வேற கூப்பிட்டு வச்சுட்டு போயிட்டார். இப்ப வேற வந்து நிக்கி. எப்படி? ஆத்துமா சொல்லுங்க, ஆத்துமா. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், மனிதன் இன்னைக்கு அப்படித்தானமா நடக்கிறான். ஆனா பைபிள் சொல்லுது, ஆத்துமா தோய்ந்து போனவர்களை துதிக்க வைப்பது நம்முடைய கர்த்தர். நீங்க மறந்துடக்கூடாது. இந்த முதல் நாள் ராத்திரியில் உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய செய்தியை கேட்குற நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால ஒருவேளை ஆத்துமாவில் தொய்வு இருக்கலாம், ஒருவேளை சரீரத்தில் தேய்மானங்கள் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இனி முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலையில் என் வார்த்தைகளை கேட்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, இன்னும் உங்களை தொடர்ந்து ஓட வைப்பதற்கு உங்களுக்கு ஒரு தேவபலன் இருக்கிறது. உங்களுக்காக ஒரு தேவபலன் இருக்கிறது. இன்னும் ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஓட வைப்பதற்கு உன்னதமான தேவன் உங்களுக்கு ஒரு உன்னத பலனை ஆண்டவர் கொடுக்கும்படி ஆசைப்படுகிறார். அல்லேலூயா சொல்றீங்களா? ஒரு முறை கூட ஒரு ஆமீன் சொல்றீங்களா? அப்ப நீங்க நல்லா புரியணும். ஒருவேளை இன்றைக்கு ராத்திரியில் எவரேனும் வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப கம்மையா இருக்கலாம், வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப குறைவில்லாதவர்களை மாதிரி இருக்கலாம்.
சில ஆட்களை பார்த்துருக்கீங்களா? கணவன் மனைவி 2 பேரும் வெளியே வந்தாங்கன்னா தேவதூதர்களை மாதிரி இருப்பாங்க. ஆனால் காலையில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்திருக்கும், மத்தியானம் ஒரு கபடி, சாயந்தரம் ஒரு கொக்கோ, ராத்திரி பேட்மிண்டன். பிறகுதான் ஏதாவது கப்புகளை என்ன வாங்கிட்டு அங்கே தூங்க போவாங்க. கப்புகள்னா தெரியுமா? அங்கங்கேயா வீக்கம் காணும் பார்த்தீங்களா? அதுதான். ஆனால் வெளியில் வரும்பொழுது எப்படி வருவாங்க? இவங்களை மாதிரி சமாதான காரணரை பார்க்கவே முடியாது. இப்படித்தான். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இன்றைக்கு ராத்திரி நீங்கள் ஒன்று புரியணும். அகத்திற்குள் இருக்கிற அவிழ்க்கப்படாத சில முடிச்சுகளுக்கு இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் பதிலை கொண்டு வர விரும்புகிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அவர் பலன் தருகிற கர்த்தர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பலன் ஏன் உங்களுக்கு தேவை? நம்ம இப்ப கேட்கலாம், ஆத்துமாவுக்கு வேணும், சரீரத்துக்கு வேணும், தேவ ஜனங்களுக்கு வேணும், அல்லது எனது ஆவிக்குரிய வாழ்வுக்கு வேணும்னு நம்ம படிச்சுட்டோம். அப்போ நமக்கு ஆல்ரெடி மாம்சத்தில் ஒரு பலன் இருக்கு, மாம்சத்தில் ஒரு பலன் இருக்கு, பிசிக்கலி நமக்கு ஒரு பலன் இருக்கு, அன்னை கையில் கொஞ்சம் காசு இருக்கு, மணிக்கு ஒரு பலன் இருக்கு. இந்த எல்லா பலனை விட தேவ பலனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? ஆமேனா? நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. நம்ம 10 நாள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையா இருக்கலாம், வில்லேஜ் ஆஃபீஸ்லையா இருக்கலாம், 10 நாள் போய் நின்றுக்கிட்டு வருகிறத சில காசு இருக்கிற ஆட்கள் ஒத்த நாளில் முடிச்சிருவோம். பார்த்துருக்கீங்களா? ரைட். 10 நாள் நம்ம போயிட்டு வருகிறத நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க, பதவியில் இருக்கிறவங்க ஒரு ஃபோன் காலில் முடிச்சிருவான், தெரியுமா? அப்போ எல்லாத்துக்குமே ஒரு பவர் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு பவர். மணிக்கு ஒரு பவர் இருக்கு, கல்விக்கு ஒரு பவர் இருக்கு, அப்புறம் பொசிஷனுக்கு ஒரு பவர் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருக்கிற மாதிரி தேவ பலனுக்கும் ஒரு பவர் இருக்குது. தேவ பலன் எதற்கு என்பதை இன்றைக்கு ராத்திரி கொஞ்சம் கூட ஆழமாய் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்களுக்கு தேவ பலன் வேணும்னு விரும்புறீங்களா? அப்படியானால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. தேங்க்யூ. இன்னொரு கேள்வி கூட கேட்கட்டுமா? எதுக்குன்னு நான் கேட்டா எனக்கு உத்தரவு என்ன? நான் மறுபடியும் கேட்கிறேன். தேவ பலன் தேவை என்று நீங்கள் உணர்கிறீர்கள், உங்களை நான் பாராட்டுகிறேன். ஆனால் உனக்கு எதற்கு அந்த தேவ பலன் என்று நான் கேட்டால் எனக்கு நீங்கள் ஏதேனும் உத்தரவு தர முடியுமோ? உனக்கு தேவ பலன் வேணுமா வேணாமா? வேண்டாம். வேணும். வேணும். சரி, வேணுமானால் எதுக்கு? அக்கா பிரதர், இந்த கண்ணாடி நான் வாங்கி வச்சிருக்கேன், நீங்க கேட்குறீங்க பாஸ்டர் இது எதற்கு? நான் உடனே சொல்லுவேன், அப்ப தப்பு இல்லாமல் படிக்கத்தே இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த வாட்ச் ஏன் வாங்கி வச்சிருக்கீங்க? தோத்துறோம், டைமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணதுக்கு தான். ஃபஸ்ட்டு ஏன் தோத்துறோம்? இந்த பேண்ட் வாங்கி வச்சிருக்கீங்க வழியில் நாய் துரத்தாமல் இருக்கிறதுக்கு தான். புரியுதா? எல்லாத்துக்குமே ஒரு காரணம் வச்சிருக்கோம்ல. அதே மாதிரி தானே உங்களுக்கு தேவ பலன் வேணுமா இல்லையா? வேணும். அதை தான் கேட்குறேன், எதுக்கு? நம்ம ஆட்களை சமாதானமாக உட்கார வைக்கணும்னா ஏடா கொடமா ஒரு கேள்வி மட்டும் கேட்டா போதும், வாயை திறக்கவே மாட்டாமல்ல. அல்லேலூயா. அப்போ தேவ பலனின் தேவை என்ன? இந்த கன்வென்ஷன் கூடுகையின் முதல் நாள் இரவு தேவ பலனை குறித்து சிந்தித்து வருகிறோம். நான் உங்களை தேவ பலன் வேணும்னு நீங்க சொல்றீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, தேவ பலன் அவர் தருகிறவர், ஆனா எதுக்கு வேணும்? பேசுங்கம்மா. ஒன்றும் இல்லை. எப்போ ஜெகோலி ஏதாவது திட்டுவாரா உங்களை? அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உங்களை அவர் சத்தம் போடுவாரா? இல்லையே. கோவப்படுவாரா யாராவது பேசணும் அப்படி என்ன செய்வீங்களாம்மா? அவ்வளோதான். நம்மளை மாதிரி தானே அவரும். நமக்கு மானம் சூடு சொரணை ஒன்றும் கிடையாது. அது இருக்கு, சுத்தமாக இருக்க வாய்ப்பு இல்லையே. அதான் நான் பார்த்தேன், அது மேட்டரே இல்லையே. அப்போ நீங்கள் சொல்லலாம், நீங்கள் இந்த தேவ பலனை எதிர்பார்க்க காரணம் என்ன? பசுமா சொல்லுங்க கொஞ்சம் கூட. என் ஆத்துமாவில் இன்னும் பலனடைவதற்கு தேவ பலன் அப்படின்னு இருக்காங்க. நீங்க வேற யாராவது சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, லைவ்ல போகட்டும், அதை பத்தி நோ ப்ராப்ளம். இல்லை அக்கா, கொஞ்சம் கூட சத்தமா சொல்லிக்கலாம், பரவாயில்ல.
அவருடைய ஜனமாய் வாழ்வதற்கு உங்களுக்கு தேவ பலன், அதுவும் பாராட்டப்படுகிறது. ஆண்கள் பக்கம் நம்ம வீட்டில் தான் சும்மா இருக்க, இங்கேயாவது வாய் திறக்கலாம்ல அண்ணே, சமாதானமா வாழணும். தேங்க்யூண்ணே, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அண்ணே. தேவனுடைய பலன் நிரந்தரமானது அல்லது நிலையானது. அதனால தான் மற்ற எல்லா பலனும் வர வர டவுன் ஆகுது. 18 வயசுல பஸ்ஸை ஓட விட்டு ஏறினவே ஆமே தோத்திரம், 60 வயசுல தாழ்தள பேருந்துக்கா காத்து நிற்கானா இல்லையா? தாழ்தள பேருன்னா தரையோட சேர்ந்து ஒரு பஸ் வருமில்ல, அதில் ஏறுறதுக்கா காத்து நிற்கிறான். ஆனால் ஒரு காலத்தில் படியில் துள்ளி அறனாம் பாரு. அப்போ அந்த மாம்சத்தின் பலனெல்லாம் பலகீனப்படக்கூடியது, நிரந்தரம் இல்லாதது. தேவனால் கொடுக்கப்படுகிற பலன்தான் நிரந்தரமானது. ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பொழுது போயிற்று. நான் உங்களை 10 மணிக்கு அனுப்பட்டுமா? நான் எத்தனை மணிக்கு செய்தி ஆரம்பித்தேன்? 8:15 8:30 8:20 ஆரம்பிச்சிருக்கேன். 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியாச்சு. இனி நமக்கு ஒரு 40 நிமிடங்கள் இருக்கிறது. தேவ பலனின் தேவையை சொல்லி ஜோம் பண்ணி போவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எனக்கு பின் 6 நாட்கள் இருக்கிறது. என்னிலும் பலவான்கள் வருகிறார்கள், மீதியை அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள். யோவான் இப்படி சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினால் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், மீதியை அவர் பார்த்து கொள்வார். அதனால தான் நான் சைலண்டாக நின்றுக்கிட்டு போகிறேன். கடைசி நாள் வந்திருப்போம்னா வேற லெவல் அது. அதனால நான் அப்படி 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 புரியுதாம்மா? காலத்திற்கு முன் நான் ஏன் சாக வேண்டும்? சரி, இப்போ எல்லாரும் எடுங்க 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம் 8வது வாக்கியம் 9வது வாக்கியம். இந்த 3 வசனங்களையும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? தங்கச்சியும் படிக்கணும், நம்ம அவங்க கூட சேர்ந்து எடுங்க. 2 கொரிந்தியர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். தங்கச்சிப்பா படிக்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய 2 கொரிந்தியர் 12:7 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குத்தும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். நான் 3 முறை ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. போதும், அது போதும். மீதியை நீங்க வீட்டில் படிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்குள் ஒரு முள் இருக்கிறது. சொல்லுங்க அந்த வார்த்தையை. எனக்குள் ஒரு முள் இருக்கிறது. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கு. அது இருக்கிறதுனால என்னால் எதையும் சரிவர செய்ய முடியலை. அது என்னை விட்டு போகும்படி நான் 3 தரம் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற, இல்லப்பா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலகீனங்களில், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உன் பலகீனங்களில் என் பலன் பூரணமாய். அப்போ அவர் சொல்லுகிற முள் என்னது? என் பலகீனங்கள். அவர் சொல்லுகிறதான அந்த குட்டும் சாத்தானுடைய தூதன் என்னது? என்னுடைய. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். எனக்கு பிரச்சனைகள் என்னை சுற்றி கிடையாது. எனக்கு பிரச்சனை எனக்கு உள்ளேயே இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? பாஸ்டர், அவன் தான் ஏதோ போன வாரம் பாருங்க, செவ்வாய்க்கிழமை என்னை முறைச்சு பார்த்துட்டு போனா ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு நம்ம மற்றவங்களை யோசிக்கிறோம். நமக்கு பெரிய பிரச்சனை வேற எங்கேயும் கிடையாது. எனக்குள் இருக்கிற என் பலகீனங்கள்.
இப்போ இந்த இடத்துல கவனிங்க, உன் பலகீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ என் பலன் என்பது தேவபலன். தேவபலன் யாருடைய பலகீனத்தில்? என் பலகீனத்தில். அப்ப நல்லா கவனிக்கணும், நான் பாஸ்டர் தாம்மா, எனக்குள் சில பலகீனங்கள் உண்டு. அவர் உங்கள் பாஸ்டர், அவருக்குள் சில பலகீனங்கள் உண்டு. அவங்க பாஸ்டர்மா, அவர்களுக்குள் பலகீனம் உண்டு. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், தேவ பலத்தின் மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? எனக்குள் இருக்கிற என் பலகீனங்கள் என்னை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் எனக்கு தேவ பலன் தேவை. ஒரு அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம எல்லாருமே தேவ பிள்ளைகள் தான், எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், எல்லாருமே ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் தான். நம்ம எல்லாருக்குள்ள என்ன இருக்குது? நம்ம எல்லாருக்குள்ள என்ன இருக்கிறது? பலகீனம் இருக்கு. இருக்கா இல்லையா? நீங்க ஆவியில இருக்கிறீங்களா, மாம்சத்தில் இருக்கிறீங்களா? மாம்சத்தில் தானே இருக்கும். நம்ம தொட்டு பாருங்க, தொடரமா இல்லையா? மாம்சம் இருக்குதா இல்லையா? மாம்சம் எப்படிப்பட்டது? பலகீனம் உள்ளது. அப்ப பலகீனம் எங்கேயோ இல்லை பிரதர், எனக்குள்ள தான் இருக்கு. நம்ம மேடையில் ஊழியர்களை பார்க்கும்போது தேவ தூதர்களை மாதிரி இருக்கும். நம்ம எல்லாம் பலரும் எங்களை எல்லாம் பார்த்துட்டு இருந்தால் அவரை மாதிரி இருக்கணும்பாங்க. ஆனால் என்கிட்ட வந்து கேளு, எவனை மாதிரி இருந்தாலும் எங்களை மாதிரி இருக்காத, தாங்க முடியாதும்போ. அவ்வளோ பாடுகள் இருக்கு, அவ்வளோ நெருக்கங்கள் இருக்கு, அவ்வளவு சவால்கள் இருக்கு, அவ்வளோ பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ளுகிறோம். ஏன் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? எந்த அளவிற்கு பயன் அடைகிறோம், எந்த அளவுக்கு வேகமாய் ஓடுகிறோமோ, எந்த அளவிற்கு பிரகாசிக்கிறோமோ, அந்த அளவிற்கு நம்மை பலகீனங்கள் மேற்கொள்ள முயற்சிக்கிறது. ஆமீன் தானே? அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேம்மா, இப்போ உங்க கார் ரோட்டு மேலே நின்றுட்டு இருக்கு, அது மேலே பயங்கரமாக காற்று மோதாது பாருங்க. ஆனால் அந்த கார் கிளம்பிருச்சு. அந்த கார் கிளம்பின உடனே காற்று எங்கிருந்து மோதுது? முன்னாடி கூடி மோதுது. எவ்வளோ வேகமா? காற்றினுடைய வேகத்தை தீர்மானிக்கிறது என்னுடைய வாகனத்தின் வேகம்தான். காத்து அல்ல என் மேல வேதமா மோதுறது, என்னுடைய வேகம். நான் 120 கிலோமீட்டர் வேகத்தில் போனா காற்று என் மேல 120 கிலோமீட்டர் வேகத்தில் வரும். நீங்க எவ்வளவு வேகமா வளரணும், நீங்க எவ்வளவு வேகமா பிரகாசிக்கணும், எவ்வளவு ஜெயிக்கணும், எவ்வளவு மேன்மையா இருக்கணும், எவ்வளவு பயன்படணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமா நீங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகும். நீங்க வேகமா போகணும்னு தான் நினைக்கிறீங்க, காற்றை மோத வேண்டும் என்று நீங்க என்ன செய்யல, நினைக்கல. ஆனா வேகமாய் வளரணும், பிரகாசிக்கணும், பயன்படணும், ஜெயிக்கணும், வளரணும், மேன்மையா இருக்கணும், சாதிக்கணும், ஆத்துமாதாயம் செய்யணும், ஊழியம் செய்யணும், சாட்சியா இருக்கணும்னு எவனொருத்த நினைக்கிறானோ அவன் எதிர்காற்றை சந்தித்து தான் ஆகும். அது எதிர்ப்பு எங்கேயோ கிடையாது. மாம்சம் என் பலகீனம் எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அப்ப சத்தமா ஒரு வார்த்தை நம்ம சொல்லணும், என் பலகீனங்கள், சொல்லுங்க, என் பலகீனங்கள் என்னை மேற்கொள்ளாதிருக்க எனக்கு தேவ பலன் தேவை. ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ சத்துருவை நீங்க எங்கேயோ தேடக்கூடாது பிரதர், பிரச்சனைகளை எங்கேயோ தேடக்கூடாது. உங்களை சுத்தி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கிடலாம். ஆனா உங்களுக்கு உள்ள பிரச்சனை வந்தாதான் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கிறீங்க, உங்களை சுத்தி 1000 பிரச்சனை வந்தாலும் வரட்டும்ல பார்க்கலான்றலாம். ஆனா பிரச்சனை வெளியே இல்லாம பிரச்சனை நமக்கு உள்ள வந்துருச்சுன்னு வையேன், எதுவுமே செய்ய முடியாது. எல்லாமே அனுகூலமா இருக்கும், நம்ம மட்டும் பலகீனமா இருப்போம். சில ஆட்களை பார்த்துருக்கீங்களா? கல்யாண வீட்டில் உட்காந்து கவலையோட உட்காந்துருப்பான். ஆமாம், கல்யாணம் எல்லாரும் ஜாலியாக சிரித்து பேசுவாங்க, இவன் மட்டும் கப்பல் கவுந்த மாதிரியா உட்காந்துருப்பான். ஏன் தெரியுமா? அவனை சுற்றி பிரச்சனை இல்லை, பிரச்சனை எங்கே இருக்கு? அவனுக்குள்ளே இருக்கு. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், உலகத்தை ஜெயித்த பலரும் தன்னை ஜெயிக்கல தெரியுமா? அல்லேலூயா.
அம்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு செய்திக்குள்ள மறுபடியும் வருகிறேன். தாவீது எவ்வளவு யுத்த களத்தில் நின்னார். யாராவது அவரை ஜெயிக்க முடிஞ்சிச்சா? கோலியாத்தால ஜெயிக்க முடிஞ்சதா? பெலிஸ்தியர்களால ஜெயிக்க முடிஞ்சதா? ஆனா பக்கத்து வீட்டு பாத்ரூம்ல மேல சீட் இல்லாம போச்சு. அம்மை தோத்துட்டார் தெரியுமா உனக்கு? அப்ப பிரச்சனை எங்க இருந்துச்சு? வெளியே இருந்துச்சா? இச்சை என்கிற ஒன்று உள்ள இருந்துச்சா? பிரச்சனை வெளியே இல்லை. யுத்த களத்தில் ஜெயிச்சு வீட்டுக்கு வந்தவர், சத்துருக்களை ஜெயிச்சு வீட்டுக்கு வந்தவர். கெட்டு போனது யுத்த களத்திலையா வீட்டுக்குள்ளையா? கெட்டு போனது வீட்டுக்குள்ளையா அமை தெருவிலையா? ஹலோ, நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? தோத்திரம். ஆமை ஏவாள் பாட்டி விழுந்து போனது ஆமை தோட்டத்துக்கு உள்ளையா வெளியையா? தோட்டத்துக்குள்ள. எந்த தோட்டத்தில் ஆண்டவரை சந்திச்சாங்களோ, எந்த தோட்டத்தில் ஆண்டவரோடு கைபிடிச்சு நடந்தாங்களோ அந்த தோட்டத்துக்குள்ள தான் பிரச்சனை இருந்தது. ஆலயம் எங்கே இருக்குதோ அந்த ஆலயத்துக்குள்ள தான் பலகீனமே இருக்கு. சரீரமாகி ஆலயம் இருக்குல்ல, பலகீனமே இங்கே தான் இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, தேவ பலனை விரும்புகிறவர்கள் சத்துருக்களை எதிர்க்கிறவர்களை பொறாமை கொள்ளுகிறவர்களே அல்ல. நீ தேவ பலனை கேட்பது முதலாவது நமக்குள் இருக்கிற பலகீனங்கள் நம்மை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு தெய்வ பலன் கேட்கணும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் உங்க பாஸ்டர் ஆராதனைகளுக்கு வாங்க, ஜெபங்களுக்கு வாங்க, வேதத்தை படிங்க, தனிநபர் ஜெபம் பண்ணுங்க, வேத பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, இப்படியெல்லாம் திருப்பி 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 சொல்றார். ஏன் தெரியுமா? அந்த மாம்சம் உங்களை மேற்கொள்ளாம இருக்கணும்னா ஆவி எப்பொழுதுமே பலனா இருக்கணும். நம்ம ஆவியில் அனலா இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? 168 மணி நேரம் ஒரு வாரம் இருக்கிறது. அதில் ஆலயத்திற்குள் இருக்கிற நேரம் எவ்வளவு? 168 மணி நேரம் ஒரு வாரத்தில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு நேரம் ஆராதனை? 3 மணி நேரம் ஆராதனை. உபவாச ஜெபம் எவ்வளவு நேரம்? அது ஒரு 3 மணி நேரம், 6 மணி நேரம். பைபிள் ஸ்டடி இருக்குதா? எத்தனை மணி நேரம்? நீங்க யாரும் இந்த சர்ச் விசுவாசிகள் இல்லையா? பைபிள் ஸ்டடி இருக்குதா நம்ம சர்ச்சில்? இல்லை. வேற என்ன ஆராதனை இருக்கு? ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கு, சண்டே சர்வீஸ் இருக்கு. வேற என்ன ஆராதனை? பேசுங்கப்பா. வேற சர்ச்சில் நீங்க இந்த சபை விசுவாசி இல்லையா? இந்த சபை விசுவாசிகள் எல்லாம் கைகளை உயர்த்தி காண்பீங்க. ஆமா. அப்போ உங்களுக்கு இந்த சபையில் ஆராதனை ஒழுங்குகள் தெரியாதா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. வேற என்ன ஆராதனை? ஆண்கள் ஜெபம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் சேரமா சொன்னா நான் கோபப்பட வேண்டிய. இது எவனாவது எடுத்து கோபப்படும் போதகர்னு அவன் காசு சம்பாதிக்க போறான். இதுக்கு ஏன் எங்களை பாவம் செய்ய வைக்கிறீங்க? ஆண்கள் ஜெபம் எவ்வளவு நேரம் நடக்குது? 1 ஹவரா 2 ஹவரா? 1.5 மணி நேரம் நடக்குது. ஆமா, காலையில தான் மேட்ச் முடிஞ்சிருக்கு. இனி மத்தியானத்துக்கு பிறகு தான் கப்பு கொடுப்பாங்க. என்ன புரியுதா உங்களுக்கு? அப்ப சோறு வந்துருது இல்ல, சோறு உள்ள வந்துருது இல்ல. அப்ப ஆலயத்துக்கு வரும் பொழுது என்னை யாராக வர வைக்கிறான்? அவன் சோர்வு நிறைந்தவனா? பிரச்சனையிலே சோர்வு, வார்த்தையினால் சோர்வு. அமீன். சோர்வு எதனால வரும்னு ஒரு பாடமே வச்சிருக்கேன். நமக்கு நேரம் இல்லை. நேசிக்கிறவர்களை கொண்டு நம்மை சோர்வடைய பண்ணுகிறான். அதை வளரவிடக் கூடாது. நம்ம யாரை ரொம்ப மதிக்கிறோமோ அவர்களை வைத்து நம்மை சோர்வடைய பண்ணுகிறான். நீங்க ஒரு நாளும் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அந்த சோர்வை மேற்கொள்ளுவதற்கு எனக்கு தேவ பலன் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரிகிறதா நான் சொல்லுகிறது? எலியா அவ்வளவுதான். எலியாவின் சோர்வுக்கு காரணம் என்ன? அவன் நாளையின் நேரத்திலே நீ இவர்களுக்கு செய்தது உனக்கு செய்யப்படும். அவ்வளவுதான். உடனே அவர் கிளம்பிட்டார். போதும் என்ன ஆண்டவரே. இவர் போய் தோத்தர சூறை செடியின் அடியில் படுத்திருக்கிறார். ஆண்டவர் வந்து தட்டி எழுப்பி சாப்பிடுறாங்கிறார். தோத்திரம். உடனே ஆண்டவர் ரொம்ப ஞானம் உள்ளவர். முதல்ல வந்த உடனே பிரச்சனையை பத்தியே பேசல. தட்டி எழுப்பினார், சாப்பாடையும் தண்ணியும் கொடுத்தார், ஜூஸை கொடுத்தார், குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டான். சில ஆட்கள் அப்படிதான். ஒரு வாரம் முழுவதும் சோர்வா இருப்பான். ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவான், ஆராதனை பாட்டெல்லாம் இருக்கும், மறுபடியும் போய் படுத்துக்கலாம்.
மறுபடியும் சர்ச்சுக்கு வருவான், மறுபடியும் போய் படுத்துக்குவான், மறுபடியும் சர்ச்சுக்கு வருவான். ஆண்டவர் பார்த்தார், எல்லாம் தின்னுட்டு தூங்கவா செய்ற, மறுபடியும் அடுத்த சாப்பாடு எடுத்துட்டு வந்தார், தட்டுனார், உட்கார வச்சார். என்ன பிரச்சனை உனக்கு? உடனே அவர் சொன்னார், நான் ரொம்ப வைராக்கியமா இருந்தேன். சரி, ஒன்றும் இல்லாமல் போயிட்டு. சரி, நிறைய ஊழியக்காரங்களை பாதுகாத்தேன். சரி, யாரையும் என்னால் பாதுகாக்க முடியல. சரி, அம்மை தோத்து போயிட்டேன். அம்மை அவளை கண்டு நான் ஓட வேண்டியது ஆகிப்போச்சு. யாரே ஏசபேலை பார்த்து. இனி அம்மை ஊழியமே வேண்டாம். அப்போ நான் ஒன்று பண்ணு, இதை மட்டும் சாப்பிடுன்னு. ரெண்டாவது சாப்பாடை சாப்பிட்டாரா, அந்த மனுஷனுக்குள்ள ஒரு தேவ பலன் வந்துச்சு. எது மாறுச்சு தெரியுமா? சோர்வு மாறுச்சு. இப்ப தேவன் கொடுத்த உணவு, தேவன் கொடுத்த வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம், ஆண்டவர் கொடுத்த கிருபை, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் முடங்கி கிடந்த மனுஷனை எழும்பி இரவு பகலாய் 40 நாட்கள் ஓட வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப இப்ப சொல்லுங்க, சோர்வை எலியாவால் மேற்கொள்ளுவதற்கு தேவபலன் காரணமாய் இருந்ததா இல்லையா? அல்லேலூயா. அப்ப சபை பலகீனப்படுகிறது. சில நேரத்தில் தேவ ஊழியர்கள் பலகீனப்படுகிறாங்க, ஊழியர் குடும்பங்கள் பலகீனப்படுகிறது. எப்படி நம்முடைய பலகீனம்? சோர்வை சத்துரு கொண்டு வருகிறான். பிசாசு நம்மை சோர்வடைய பண்ணுவதற்கு அவை எடுக்கிற பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? மனுஷர்களுடைய வார்த்தைகள் என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. நான் அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் பைபிளில் நீங்க நிறைய பேரை பாருங்க, மனுஷ வார்த்தையினால் சோர்வடைந்தவர்கள். அதுதான். அதனால நீங்க ரொம்ப கவனிக்கணும். நாவு நெருப்புன்னு சொன்னது விளையாட்டு கிடையாது. அது எந்த மனிதனையும் சோர்வடைய பண்ணிவிடும், எந்த மனிதனையும் முடக்கிவிடும். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், என்னுடைய பலகீனமாகிய சோர்வு என்னை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் எனக்கு தேவ பலன் தேவை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள இருக்கிற பலகீனம் நம்பர் 1 என்னது? சோர்வு. சொல்லுங்க பார்க்கலாம். சோர்வு. ஒரு முறை கூட சொல்லுங்க. சரி, நான் உங்களுக்கு ஹோம்வொர்க்கை தரட்டுமா? நாளைக்கு சாயந்தரம் வரதுக்குள்ள உங்களை சோர்வடைய பண்ணுகிறது என்னங்கிறத இதுக்கு கீழே நீங்க எழுதணும். என்ன அதெல்லாம் எழுதுங்க. கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு நான் ஜோம் பண்ணிட்டு போவேன். மீதி வருகிற 6 நாட்களிலும் மகிமையானவைகளை கர்த்தர் செய்வார். இந்த சோர்விலிருந்து நாம் 100% நம்ம வெளியே வருவோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இரண்டாவது என்னுடைய பலகீனம் நம்பர் 2. என்னுடைய பலகீனம் நம்பர் 2 வாசிங்க. மாமி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரோமர் 8:26 படிங்க. ரோமர் 8:26 படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நல்ல கவனிங்க. ஆவியானவர் நம்முடைய பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். சரி, நம்முடைய பலகீனம் என்ன? தொடர்ந்து படிங்க. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிற. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. அறியாமல் இருப்பதினால். சொல்லுங்க அந்த வார்த்தையை, அறியாமல். அப்ப என்னிடத்தில் இருக்கிற பெரிய 2வது பலகீனம் என்ன தெரியுமா? அறியாமை. எழுதுகிறவங்க எழுதலாம். அறியாமை. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் சொல்லுது, ஐயோ எனக்கு ஜெபிக்க தெரியாது, பாட தெரியாது, ஆராதிக்க தெரியாது, அமை படிக்க தெரியாது, வேலை செய்ய தெரியாது, அமை சத்தியம் தெரியாது. அறியாமை என்கிற ஒரு ஆயுதம் பிசாசு அநேகரை பலகீனப்படுத்துறான். பிரதர் ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொன்னோ, பாஸ்டர் எனக்கு பாட்டு பாட தெரியாதுன்றான். ஒரு ஜெபம் பண்ணுங்க, நோ 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 எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்றான். பிரதர் அந்த ஊழியத்தை செய்திருங்க பிரதர். ஐயோ எனக்கு ஊழியம் எல்லாம் செய்ய. அப்ப அறியாமைகள் எனக்குள்ள இருக்குல்ல, எனக்குள்ள இருக்கிற அறியாமைகள் என்னால் தொடர்ந்து செயல்பட முடியாதபடி எனக்குள் இருக்கிற பலகீனங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆனா உண்மையை சொல்றேன் பிரதர், நிறைய பேருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமாவா இல்லையா? ஆமா. அதை விட ஆச்சரியமா ஒண்ணு சொல்லட்டா, அவனுக்கு தெரியாதுங்கிறதே அவனுக்கு தெரியாதுன்னு. உங்களுக்கு தமிழ் தெரியல. சிலருக்கு ஒன்னும் தெரியாது, ஆனா தனக்கு தெரியாதுங்கிறதே அவனுக்கு தெரியாது. அதனாலதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவான். என்ன சொல்லு, எனக்கு தெரியும். அம்மா சொல்லுவான் செய்யடா, எனக்கு தெரியும். அப்பா சொல்லுவா செய்யடா, எனக்கு தெரியும். பாஸ்டர் சொல்லுவா இதை எனக்கு தெரியும். உடனே புரிஞ்சுக்கிடணும், இந்த பையனுக்கு இந்த பிரதருக்கு எதுவும் தெரியாது, அவனுக்கு தெரியாதுங்கிறது அவனுக்கு தெரியாது. கைகளை உயர்த்தி வரலையா? தெரியாதுங்கிறது தெரியாதவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருப்பான். என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஒருவேளை நீங்களா இருக்குமோ? தெரியாதது எனக்கு இது தெரியாது, ஆனா அது எனக்கு தெரியாதவனை எப்படி கண்டுபிடிக்கணும்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அதாவது ஒரு 1.5 மாதம் இருக்கும், 2 மாதத்துக்குள்ளதான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. நான் இதை மாதிரி ஒரு மீட்டிங் போகிறேன். வண்டியை கொண்டு விட்டுட்டு நான் பார்க் பண்ணுறதுக்காக போகிறேன். உடனே ஒரு பிரதர் வந்தார். ஃபஸ்ட்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நாங்கள் பார்க் பண்ணிக்கிறோம். என்கிட்ட டிரைவர் இருக்கிறார். அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா வண்டியை நான் யார்கிட்டையும் கொடுக்கறதில்லை, யாருக்கும் கொடுக்கறதில்லை. என் வண்டியை நான் ஓட்டிக்கிறேன், நான் அது வரைக்கும் கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். உடனே அவங்க 2 பேரும், பாசர் எங்களுக்கு தெரியாத வண்டியே கிடையாது, இவன் பயங்கரமான சீனியர்னா. அவன் சொன்னதை கேட்டு நான் சாவியை கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு 15 நிமிஷம் நான் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அங்கே நின்றுட்டு கையை காட்டுறான், யாரை பார்க்குறான். கடைசியில் என்ன காமெடி தெரியுமா? சாவி கையில் வச்சிருக்கான். வண்டி இப்போ எங்க சாவி போடுற இடம் இருக்கும், பட்டன் தானமா இருக்கும். இவன் தேடிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கு, சாவியை காணுங்க. இவன் கையில சாவியை ரிமோட்டை கொடுத்துட்டு வந்திருக்கேன், ஏன் ஸ்டார்ட் பண்ண தெரியல இவனுக்கு. அவன் என்கிட்ட என்ன சொன்னான், நான் ஓட்டாத வண்டி இருக்கட்டடா, ஸ்டார்ட் பண்ணவே தெரியலையே. அப்ப இவ்வளவு நாளா அவனுக்கு தெரியாதுங்கிறது அவனுக்கு தெரியல. நீ என்ன செய்திருக்கணும்? பாஸ்டரையா ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா சொல்லி கொடுங்க, நான் எடுத்து விட்டுருங்கன்னு அது மரியாதை. எனக்கு எல்லாமே தெரியும், என்ன கிளப்பு முடியல இல்லை. அப்போ என்னது, எனக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியல. தெரியாதவர்களுக்கு எப்படி அடையாளம்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவான், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடப்பான், மற்றவங்களை சீக்கிரமாக குறை சொல்லுவான். உடனே புரிஞ்சுக்கிடணும், இந்த மாப்பிள்ளைக்கு ஒன்றும். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், நம்மை பலகீனப்படுத்துகிற இன்னொரு ஆயுதம் என்ன தெரியுமா? என்னை பலகீனப்படுத்துகிற எனக்குள்ள இருக்கிற ஒன்று என் அறியாமைகள். அல்லேலூயா. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்கம்மா, நம்மிடத்துல நிறைய அறியாமைகள் இருக்கு. ஆனா ஒன்று, இந்த அறியாமைகளை மாற்றுகிற ஒருவர், எல்லாம் தெரிந்த ஒருவர் இருக்கிறார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னால செய்ய முடியாத ஒன்று இல்லை. அதனால் எனக்கு தெரிந்ததனால் அல்ல, என் தெரியாதவைகளை எனக்கு சொல்லி தருகிற ஒருவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால், எனக்கு தெரியாதவைகளை எனக்கு சொல்லி தருகிற, எனக்கு தெரியாதவைகளை எனக்கு சொல்லி தருகிற, எனக்கு தெரியாத பாதையில் என்னை நடத்துகிற ஒருவர் என்னோடு இருக்கிறபடியினால். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ என்னிடத்தில் இருக்கிற 2வது பலகீனம் எனது அறியாமைகள். சொல்லுங்க அந்த வார்த்தையே, எனது அறியாமைகள். 3வது, இப்போ நேரம் அவனுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கு, 10 மணிக்கு செய்தியை முடிக்கிறேன். முடிக்கட்டுமா? முடிச்சிடுமா?
7 நாள் வரணும் இல்லம்மா, முடிச்சுருவோமான்னே. ஆளு தெரியாம நினைச்சிட்டு இருக்கிறிய, நான் மைக்க வச்சுட்டு என் பாட்டு உட்காருவேன், நீ எப்ப பதில் சொல்றிய அப்ப போதும்னு. முடிச்சுருவோமான்னு முடிச்சிடலாம்ல. 10 மணிக்கு ஆமேன் போட்டுட்டா சரி, செய்தியை முடிக்கிறேன், 10 நிமிஷம் ஜோம் பண்ணிடுவோம். ஓகே, ஒன்னி இப்படி ஆட்டு வா, என்னவ வருது எனக்கு, இல்லைன்னா இப்படி ஆட்டு, இப்படி பேபிடிச்ச உட்காந்துருந்த மாதிரி இல்ல இருக்கு. எப்படிப்பா சமாளிக்கிற? ஒன்றும் செய்ய முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது நம்முடைய பலகீனம் என்ன தெரியுமா? டக்குன்னு படிங்க, மத்தேயு சுவிசேஷம் 26:41 படிங்க பார்க்கலாம். 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, மாம்சம் பலகீனம் உள்ளது. சொல்லுங்க, மாம்சம் பலகீனம் உள்ளது. அப்போ என்னுடைய மூன்றாவது பலகீனம் என்ன தெரியுமாம்மா? மாம்சம்தான், மாம்சம்தான். அப்போ நான் இந்த என்னுடைய வாழ்க்கையில நான் மாம்சத்தில் இருக்கிறது வரை பலகீனம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும்னா நம்ம 100% ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆவியில ஜெபிக்கிறது, ஆவியில பாடுறது, ஆவியில ஆராதிக்கிறது, ஆவியில சிந்திக்கிறது, ஆவியில முடிவெடுக்கிறது. நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா ஆவி ஜெயிச்சோம், ஆமை தோற்று பெயரும். அதனால தான் பைபிள் சொல்லுது, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், ஆவிக்குரியவர்களாக நீங்கள். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். எப்படி? ஆவிக்கு ஏற்றபடி நிதானிக்கிறான். அப்ப நீங்க நல்லா புரியணும், நமக்குள் இருக்கிற முதலாவது பலகீனம் நம்முடைய சோர்வு, இரண்டாவது பலகீனம் அறியாமை, மூன்றாவது பலகீனம் நம்ம மாம்சத்தில் எடுக்கிற முடிவுகள். நல்ல ஆவிக்குரியவனா இருப்பான், ஆனா சில காரியத்துல மாம்சத்துல முடிவெடுத்துட்டு இருப்பான். பிள்ளைக்கு கல்யாணமா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரமாட்டான். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார், நாத்தனார் சொன்னார். நாத்தனாரும் பேத்தனாரும் சொல்லுவான், கர்த்தர் சொன்னாரா? சொல்லுது உங்களுக்கு புரியுதா? ரொம்ப வருஷமா எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்ப ஞாபகம் இருக்கு. ரொம்ப வருஷம் ஊழியத்துல எல்லாம் இருந்தவங்க, ஆனா பிள்ளைக்கு கல்யாணம் வந்த உடனே ஒருத்தர் சொன்னாராம், பெஸ்ட் ஃபேமிலி பாஸ்டர், பெஸ்ட் ஃபேமிலி, பெரிய வீடு, நிறைய சொத்து சுகம், நம்ம எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண வேணாம், எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. எல்லாமே இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள ஆமே சமாதான கேடும் இருக்கடா. அப்ப தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, பாஸ்டரையா என் பிள்ளைக்கு ஒரு காரியம் இப்படி யோசிக்கிறேன், பாஸ்டர்மா இப்படி நான் ஒரு காரியத்தை யோசிக்கிறேன், ஒன்னு ஜோம் பண்ணுவோமே. ஒரு முறை ஒரு சகோதரர் வந்தார். ஒரு நாள் ஒரு 10:30 மணி இருக்கும் காலையில். பாஸ்டரையா பிள்ளைக்கு ஒரு கனெக்ஷன் வந்திருக்கு. வரட்டும் வரட்டும் பாஸ்டர், 2 மணிக்கு முன்னாடி நம்ம ஓகே சொல்லணுமா? வேற அவங்க ஒன்ன பார்க்க போறாங்களாம். உடனே 2 மணிக்குள்ள நீங்க எனக்கு சொல்லணும். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்பரை பிளாக் பண்ணி போட்டேன். அடிச்சாதானே ஓகே சொல்லணும். அல்லேலூயா. ஏலே நாம தோத்தர் 25 வருஷமா 23 வருஷமா பிள்ளைய வளர்த்தி வச்சுக்கிட்டு 2 மணிக்குள்ள சொல்லணும்னா அவளை கொல்ல வேண்டாம். அல்லேலூயா. அறிவு இருக்கா அவனுக்கு? அந்த மாப்பிள்ளை இல்லைன்னா அவினாசியில மாப்பிள்ளையே செத்து போயிட்டானா? இவன் மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவானா? அறிவில்லை அவனுக்கு? நீ என்ன செய்திருக்கணும்? பொறுமையாரு. ஆண்டவர் அப்படித்தானே சொன்னார், நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோட ஓடணும். பிள்ளை கல்யாணம் தானே, ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிறது ஆமீன் வரும். என் வேலை கர்த்தர் நியமித்தது வரும், என் குடும்பத்தில் கர்த்தர் நியமித்தது வரும். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் நினைக்கிறது ஒன்றும், நீ நினைக்கிறது. அல்லேலூயா. நான் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். சாயந்தரம் 4 மணிக்கு இன்னொரு நம்பர்ல இருந்து எனக்கு வருது. அது யாரு? அந்த இடத்தரகர் நம்பர்ல இருந்து. ஆமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் இப்படி ஆமே தோத்தர் ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, அவங்க பேசுறாங்கன்னு கொடுத்து இவனுக்கு கொடுத்தேன் டோஸ். 1 வாரம் கழிச்சு பேசுவான். போனவை என்ன
ஒரு வாரம் கழிச்சு பேசுவோம். போனவை தோத்திரம். நீ முழங்கால் போட்டியா? இல்லை. ஜோம் பண்ணியா? இல்லை. தேவ சமூகத்தில் காத்திருந்தியா? இல்லை. ஆண்டவரே, இப்படி ஒரு பயோடேட்டா வந்திருக்கு, நான் ஒரு நாள் தேவ சமூகத்தில் உபவாசிக்க போறேன், இந்த நன்மை எனக்குரியதா? நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரணும். என்ன ஆமே தோத்திர, விடிஞ்சா கல்யாணம், பிடிங்க வெத்தலைன்ட்டு. அல்லேலூயா. அது என்ன பழக்கம் இது? மாம்சத்தில் முடிவெடுக்கிற நீ, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, அவனுக்கு 4 கேஸ் இருக்கு, உனக்கு தெரியுமா? குடிக்கிற பழக்கம் இருக்கு, உனக்கு தெரியுமா? 10 பொண்ணோட பழக்கம் இருக்கு, அது உனக்கு தெரியுமா? அப்ப என்ன அவசரம்? ஆண்டவருடைய சமூகத்தில் அதுதான் மாம்சம் பலகீனம் உள்ளது. மாம்சத்தில் முடிவெடுக்க கூடாது, மாம்சத்தில் முடிவெடுக்க கூடாது, மாம்சத்தில் தீர்மானிக்க கூடாது. மாம்சத்தில் யாரெல்லாம் ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மாம்சத்தில் முடிவெடுத்தானோ அத்தனை பேர் செத்தான். மனுஷனுக்கு பிரியமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. சில பிள்ளைகள் அப்படித்தானே, இவனை மட்டும் நீ கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னா நான் செத்து போவேன்னு ஒத்த காலில் எல்லாம் நின்னா, இப்ப கட்டி வச்ச பிறகு நித்தமில்லா சாவரா. அல்லேலூயா. இதுக்கு பேசாம அன்னைக்கு நீ ஒத்த நாள் செத்து இருக்கலாம், இப்ப நீயும் சாகல, எங்களையும் வாழ விடல. ஐயா, வெள்ளிக்கிழமை வந்தாலும் மண்டையை காட்டுறது, ஐயா யுத்தக்கிழமை இருக்கு, ஜோம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்திலே சமாதானம் உண்டாவதா. மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஐயா மறுபடியும் தலை, ஆண்டவரே இன்னைக்கு சமாதானம் உண்டாகட்டும். என்னைக்கு வரும்? நடக்காது. ஏன்? நீ மாம்சத்தில் எடுத்த முடிவு உனக்கு கண்ணியாகத்தான் இருக்கும். மாம்சம் பலகீனம் உள்ளது. சில நேரம் சில காரியத்தை கேட்ட உடனே இது செய்தா நல்லா இருக்கும், இதை செய்தா நல்லா இருக்கும், இதை செய்தா நல்லா இருக்கும். பிசாசுக்கு சுவாமி அவசரப்படுத்துறது தானே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் தப்பா, நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? பக்கத்தில் கைப்பிடிச்சு, நீங்க வேண்டாம் பிரதர், நீங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, அடக்கி வாசிங்க. முகத்தில் பார்த்து பேசுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, அடக்கி வாசிங்க. ஏன்னு கேளு, ஏன் புருஷன் வருகிறது வரைக்கும் கொஞ்சம் சுலோவா, பழத்தை பறிக்கிறதுக்கு முன்னாடி பாம்பு கிட்ட, ஏன் பாம்பே கேளு, புருஷன் கடைக்கு போயிருக்கார், சக்கரை வாங்க போயிருக்கார், இப்ப வந்துடுவார், நான் பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னால கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவர்கிட்ட ஒரு ஒட்டு கேட்டுக்கிட்டு செய்வோம்னு நீ செய்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அவசரம் தானே, அவசரம் தானே. சரி, ஆம்பளைகள் ஒண்ணுக்கு ஒன்று கைப்பிடிச்சு சொல்லுங்க, அடக்கி வாசிக்கணும் சொல்லணே. நீங்க எல்லாம் என்கிட்ட வந்து சிக்கணும். தோத்தர் சொன்னீங்களா? ஏன்னு கேளுங்க. நீ என்ன பண்ணி இருக்கணும்? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பகலின் குளிர்ச்சியான வேலையில் ஆண்டவர் வருவார், அவர்கிட்ட ஒரு எட்டு கேட்டுட்டு பறிச்சிருவோம். நீ யாருக்கு காத்திருக்கணும்? புருஷன் கடைக்கு போனார், வரட்டும். நம்ம என்ன செய்திருக்கணும்? அவர் காலையில் வருவார், கேட்போம். ஆனா 2 பேருக்கு அவசரமா போச்சுல்ல. மாம்சம் தானே முடிவெடுத்தது. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு, சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல தெரியுது, கடிச்சா சப்புன்னு இருக்கு, கல்லு மாதிரி இருக்கும் சில ஆப்பிள், இது என்ன மாவு மாதிரி எல்லாம் இருக்கு, சுவாலி முடிஞ்சே. அப்ப காரணம் என்ன? மாம்சம் எப்படிப்பட்டது? மாம்சத்தில் முடிவெடுக்காதம்மா, மாம்சத்தில் முடிவெடுக்காதே, அவசரமா முடிவெடுக்காதே, எதையும் அவசரமா முடிவெடுக்காதே. மனுஷனுக்கு சரியா சொன்ன மாதிரி இருக்கும், இதுதான் சூப்பர்னு தெரியும். அல்லேலூயா. அம்மை தோத்தர் ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிட்டு தங்கச்சி மணியை பார்க்கா, நீ நல்லா இருப்ப. அப்ப நீ நல்லா கவனிக்கணும், சோதோம் கொமோரா பட்டணம் நாசமா போகிறதுக்கு முன்னால இவருக்கு யாருக்கு அது யாரம்மா? லோத்துக்கு எப்படி இருந்து? தேவனுடைய தோட்டத்தை போல இருந்து, தேவனுடைய தோட்டத்தை போல இருந்து. அந்த ஊருக்கு போன பிறகு தானே மனைவி இல்லாம போச்சு, அந்த ஊருக்கு போனதுனால தானே உன் குடும்பம் இல்லாம போச்சு, அந்த ஊருக்கு போனதுனால தானே உன் பிள்ளைகள் விபச்சாரிகளா மாறுச்சு, அந்த ஊருக்கு போனதுனால தானே இத்தனை காலம் சம்பாதிச்சதெல்லாம் நட்டாட்டில் போச்சு. அதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் பிரச்சனை இருந்து, கொஞ்சம் மனத்தாங்கள் இருந்து, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சித்தப்பா கூட சபையில் ஆண்டோட சமூகத்தில் கொஞ்சம் இருந்துட்டு போயிருக்கலாம்ல. கொஞ்சம் அடக்கி வாசிக்க தெரியாம நீ மாம்சத்தில் முடிவெடுத்து வாழ்ந்தா அவனோட தான் வாழ்வேன், வாழ்ந்தா சோதோமில் தான் வாழ்வேன்னு போனா ஊத்தாங்குழல் இல்லாம போயிட்டடா. நீ கொண்டு போனதுல ஒரு ஊத்தாங்குழல் கூட எடுக்க முடியாம போயிட்டே. இதுக்கு காரணம் என்ன? மாம்சத்தில் அவசரப்பட்டதானே, மாம்சத்தில் ஆசைப்பட்டதானே, மாம்சத்தில் யோசிச்சதானே. அதனால தான் சொல்றேன், ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் ஆவியினாலே மாம்சத்தை கீழ்ப்படுத்தினால் பிழைப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா. நமக்குள் இருக்கிற பலகீனம் ஒண்ணு சோர்வு,
2 அறியாமை, 3 மாம்சம். மாம்சத்தில் எடுக்கிற முடிவுகள். நீங்க கோபப்பட மாட்டீங்கல்ல, கோபம் மாம்சம். அப்ப நான் ஒரு பாயிண்ட் கூட சொல்லுவேன். ஒன்று மட்டும் விட்டுட்டேன். 1 கொரிந்தியர் 7:35 மட்டும் படிங்க. இதை சொல்லாம போனா சரியாவாது. 1 கொரிந்தியர் 7:35 படிங்க. இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாய் இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும். நீங்கள் கவலை இல்லாம கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். ஒண்ணு சொல்லுங்க, சிலர்லாம் ஆண்டவரை பற்றி இருக்கிறதே கவலை அதிகமானதுனாலதான். நான் சொன்னது புரிஞ்சிருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லி இருக்கலாம். சில ஆட்கள் ஆண்டவரை பற்றி இருக்க காரணம் என்ன? கவலை அதிகமானதுனாலதான். ஆனா ஆண்டவர் பைபிள் என்ன சொல்லுது? நீங்க கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி இருக்கணும். அப்போ நம்மை பலகீனப்படுத்துகிற இன்னொரு ஆயுதம் என்ன தெரியுமா? கவலை. ஏதேடு கவலை, அதுக்கு கவலை, இதுக்கு. அதன ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே. அப்ப இன்னைக்கு ஒரு ராத்திரியில் ஆண்டவர் சொல்லுகிறார், கவலை என்பது என் பலகீனம், அது சுபாவம் அல்ல. அந்த சுபாவம் இருக்குமானால் அது என் பலகீனம். மாம்சத்தில் முடிவெடுப்பது என் பலகீனம். ஆமென். அறியாமை என் பலகீனம், சோர்வு என் பலகீனம். இதை ஜெயிக்கணும்னு சொன்னா தேவ பலன் எனக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கவலையை மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி சொல்லட்டாமா? பிலிப்பியர் 4:6 மட்டும் படிங்க. போம். இயேசுவின் ரத்தம். எனக்கு ராத்திரியோட திருப்பி உடனே போகணும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எப்படி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்த சொன்னோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ராத்திரியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபத்தை கூட்டுங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையின் பலகீனங்களை மேற்கொள்ளணும்னா எதை கூட்டணும்னே? ஜெபத்தை கூட்டி தேவ சமூகத்தில் இருக்கிறத கூட்டுங்க. அது ஆலயத்துக்கு வருகிறதுனால், ஆராதிக்கிறதுனால், பாடுகிறதுனால், தனிநபர் ஜெபத்தினால் கூட்டு. இல்லைன்னு சொன்னா என்ன பிரச்சனைன்னா கவலை நம்மை மேற்கொண்டு விடும். இன்னைக்கு நிறைய பேர் மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களாய் இருப்பதற்கு காரணம் கட்டுப்படுத்த முடியாத கவலைகள். 2, அதுக்கு முன்னாடி என்ன படித்தோம்? மாம்சம். அவசரமா மாம்சத்தில் முடிவெடுக்காதீங்க. சில சகோதரர்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, எடுத்த உடனே டப்புன்னு முடிக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லாவற்றையும் பொறுமையோடு செய்யணும். கர்த்தர் எல்லாம் நன்மைக்காய் செய்வார். பைபிள் சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. அடுத்து முந்தின வார்த்தை என்ன? அறியாமை. என்ன செய்யணும்? அறியாமை விலகுவதற்கு அற்புதமான ஒரு வழி எதுதான்? பரிசுத்த வேத தியானம். பைபிள் நமக்கு சொல்லித்தரும். எப்படி குடும்பம் நடத்தணும்னு சொல்லித்தரும், எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லித்தரும், எப்படி ஆராதிக்கணும்னு சொல்லித்தரும், எப்படி மற்றவர்களுக்கு முன்னே வாழணும்னு சொல்லித்தரும். பைபிள் படிக்கணும். அல்லேலூயா. வேத தியானம். அதுக்கு முதல்ல என்ன சொன்ன கற்றுக்கொண்டோம்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோர்வை மேற்கொள்வதற்கு வெற்றியை அறிக்கையிட்டு பழகுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் எனக்கு சொன்னது நிச்சயம் நிறைவேறும். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கு ராத்திரியில் ஆவியானவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், நான் என் பிள்ளைகளை பலப்படுத்த போகிறேன். சோர்விலிருந்து பலப்படுத்த போகிறார், அறியாமையிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறார், மாம்சத்தை கீழ்ப்படுத்த போகிறார், கவலையை மேற்கொள்ள வைக்க போகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த முதலாவது நாள் ராத்திரியில
பரிசுத்த ஆவியானவர் அநேக தேவ பிள்ளைகளுக்கு தன்னுடைய உன்னத பலத்தை அவர் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. டைம் ஆயிடுச்சு. நல்ல